ஜனக மகாராஜா அஷ்டாவக்கரருக்கு என்ன சொல்றார்? எதுவரையில் மனது சுத்தமாகவில்லையோ, சுத்தமான மனம்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள அது ஒரு நடக்கிற ஒரு நடந்து இப்போ தோன்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு எண்ணத்தை நிறுத்த தெரியணும். எண்ணமயமாக இருக்கிறேன்னு எண்ணத்தையே ஆப்ஜெக்டிவா பார்க்கிற அளவுக்கு அதுக்கு உண்முக பார்வை கூர்மையாயிருக்கணும். அப்பேற்பட்ட மனதை தான் விசாரத்துக்கு ஏற்ற மனது, இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏற்ற மனது. அதுக்கு இதுக்குதான் சூக்ஷ்ம மனதுன்னு பேரு, அந்தர்முக திருஷ்டி உள்நாட்டம் கொண்ட மனதுன்னு பேரு. இந்த மனம் தான் சுத்தமாவே இருக்கும். ஏன்னா தான் அந்த பீயிங்கே ஆப்ஜெக்டிவா பாக்குற அளவுக்கு அது கூர்மையா ஏகாகிரகமா உள்ள பார்வையை பார்க்கறது. எதுவரையில் மனது சுத்தமாகவில்லையோ அதுவரையில் ஞானம் எப்படித்தான் உதயமாகும்? மனது சுத்தமாக இருந்தால் ஞானமானது ஏன் சீக்கிரத்தில் உண்டாக மாட்டாது? உண்டாகியே தீர வேண்டுமென்றோ? எல்லா சாதனங்களும், அதாவது வாழ்க்கையில பூஜை மனதை சுத்தி பண்ணுவதற்காகவே ஏற்பட்டதாகும். சாஸ்திரங்களால் சொல்லப்பட்ட கர்மங்கள், உபாசனைகள், வைராக்கியங்கள், விரதங்கள், அது அங்கபிரவேசனம் பண்றது, கிரிவலம் பண்றது, கோவில் கோவிலா போறது, ஸ்லோகங்களா சொல்றது, ஆசிரமங்களா போறது, சத்சங்கங்களா கேட்கறது, அப்புறம் பிரைவேட்டா விரதங்களா இருக்கிறது, நிஷ்டையா இருக்கிறது, தியானம் பயில்றது, எல்லாமுமே மனதை சுத்தி பண்ணுவதற்காக ஏற்பட்டனவே என்று வேறு எதற்காகவும் இல்லை. ஆகையினால் சுத்தமான மனதினால் சித்து ரூபமான ஆத்மா விளக்கப்படுகிறது. உன்னை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடல் 5 கோஷங்களால் ஆனது இல்லையா? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். ஒவ்வொரு லேயருக்கும், அதாவது ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்கு உள்ள இன்னொரு சர்க்கிள், அதுக்குள்ள இன்னொரு சர்க்கிள், நடுவுல இருக்கிற புள்ளியில இருக்கிற அந்த சர்க்கிள்குள்ள இருக்கிறதா ஆனந்தமய கோஷம். வெளியில அவுட்டர் மோஸ்ட் அன்னமய கோஷம். அதுக்கு அடுத்தது பிராணன். பிராணன்றது என்ன? சுவாசமாகவும் காற்றாகவும் நாடிகள் மூலமாகவும் உள்ளுக்குள்ள சுற்றி கொண்டே சுழன்று கொண்டே இருப்பது. ஒரு எண்ண அசைவு கூட என்ன? உள்ள இருக்கிற காற்றினுடைய அசைவு. அவ்வளோ எப்படி இந்த லேப்டாப்லயோ மொபைல்லயோ இந்த சர்க்கியூட் போர்ட்ல கொஞ்சோண்டு கரண்ட் மெசேஜாவே மாறி 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 டிஸ்பிளே போர்ட்ல நம்மளுக்கு தெரிய வச்சுட்டு இருக்கு. அத போல நம்ம தாட்டு கூட ஒரு காற்றினுடைய சலனம். 5 விதமான வாயுக்கள் அங்க சுழண்டு இருக்கு உடம்பு பூரா. பிராணா, அபானா, சமானா, வியானா, உதானான்னு 5 வாயுக்கள் சுழண்டு இருக்கு. சப்த தாதுக்கள்னு 7 தாதுக்களால கட்டப்பட்டதுதான் இந்த பஞ்சபூதத்தினால ஆன ஸ்தூல பௌதீக உடல். ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயர் அன்னமய கோஷமா இருக்கு. அதுக்கு அடுத்தது பிராணமய கோஷமா இருக்கு. அதுக்கு அடுத்தது மனோமய கோஷமா இருக்கு. இந்த மனோமய கோஷமும் அன்னமய கோஷத்தையும் இணைப்பதே பிராணமய கோஷம். பிராணமய கோஷம் கர்மேந்திரியங்கள் சொல்லப்படுற கை கால அசைவுகள்ல இருந்து, கண்ணு சிமிட்டுதல்ல இருந்து, பார்த்தல்ல இருந்து, எல்லா கர்ம இயக்கங்கள் எல்லாத்தையும் உடம்பு மூலமா பிராணமய கோஷம் பண்றது. அன்னமய கோஷமாவே உடல் ஆகாரத்தை கொடுத்துட்டு இருக்கு, பிராணனுக்கு கொடுத்துட்டு இருக்கு, வாயுக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு மூலமா இந்த தேகத்தை நிறுத்தி வச்சுட்டு இருக்கு. பிராணமய கோஷம் இந்த மாதிரி செயல்கள் அத்தனைக்கும் மூலாதாரமா இருந்துட்டு இயக்க வச்சுட்டு இருக்கு பாடிய, உடம்ப. அதுக்கு அடுத்தது மனோமய கோஷம். மனோமய கோஷம் என்ன பண்றது? மனமா இருந்து விவகரிக்க வைக்கிறது, உள்ளுக்குள்ள அபிமானிக்க வைக்கிறது, தான் அந்த உடல் மாதிரி ஆக வைக்கிறது. அதுக்கு அடுத்தது விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம் அகந்தை, சித்தம், புத்தி, இது 3த்துக்கும் இடமா இருக்கு. அதனாலதான் அந்த விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லப்படுற அந்த இடத்துலதான் நம்ம விழிப்பு நிலையில இந்த சாதகத்தை முடிச்சாகணும். எல்லா சாதனங்களும் மனது சுத்தமாக இருந்தால் ஞானமானது ஏன் சீக்கிரத்தில் உண்டாக மாட்டாது? எப்படி சீக்கிரம் கிடைக்காம போயிடும்? சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு உங்ககிட்ட இன்டென்சிட்டி இருக்கணும். அந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்லப்படுற
புத்தியாகவும் அகங்காரமாகவும் சித்தமாகவும் இருப்பதை ஆராய வேண்டும். ஆராய வேண்டும். அது ஒரு விஞ்ஞானமய கோஷானே இதுக்கு பேர் கொடுத்திருக்கா. புத்தி ஒரு விஷயத்துல ஈடுபட்டு எனக்கு இது வேணும்னு பிடிவாதம் பிடிக்கும் போதும், யாருக்கு வேணும், இது வேண்டாம், ஐயோ இது வந்துடுதே அப்படின்னு கலவரப்படும் போதும் யாருக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் பண்றது பேர் தான் விசாரம். அதை அப்படியே என்ன ஏதுன்னு கூட கேட்காம அப்படியே விலக்கி வைக்கிறது தான் அடுத்த ஸ்டெப். இது என்ன ஏதுன்னு கூட கேட்க வேண்டாம், கழிப்பையும் கேட்க வேண்டாம், நல்லதையும் கேட்க வேண்டாம், கெட்டதையும் கேட்க வேண்டாம். அதுதான் டிரான்செண்டன்ஸ் ஆஃப் குட் அண்ட் பேட். எனக்கு வேண்டியது என்னுடைய சொரூபத்துல நான் சாயுஜ்யம் அடையணும், ஆன்ம சாயுஜ்யம் அடையணும். சித் சக்தியாவே என்னுடைய தேகம் கூட மாறணும். என்னுடைய புத்தியில இயக்கிற இயக்கங்கள் எல்லாம் சித் சுரூபமா துலங்கணும். என்னுடைய வாழ்க்கையே ஆன்ம சக்தியாவே வெளிப்படணும். என்னுடைய சொல்றது என்னுடையதே கிடையாது, அங்க போய் நான் சங்கமமாகணும் அப்படின்றதான் அதனோட அர்த்தம். இத பண்ண வேண்டியது அந்த புத்தியும் சித்தமும் அகங்காரமும் எந்த விஞ்ஞானமய கோஷத்துல சதா ஆர்ப்பரிச்சுட்டு இருக்கோ, உடம்ப ஸ்தானமா வச்சுண்டு இவைகள் ஆர்ப்பரிச்சுட்டு இருக்கு. தேகம் ஆன்மான்ற புத்தி விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கு. ஒவ்வொரு அகந்த எழுச்சியாவும் இருக்குது விஞ்ஞானமய கோஷம். இங்க எல்லாத்துக்கும் நம்ம எலிஜிபிள்ன்ற மாதிரி சாய்ஸ்லெஸ்ஸா, சாய்ஸ்ஃபுல்லா, சாரி, எல்லாத்துக்கும் சாய்ஸ், எல்லாத்துக்கும் எனக்கு இது பெட்டர் வேணும், இது பெஸ்ட் வேணும். ஆக்சுவலா இங்க சாய்ஸ்லெஸ்ஸா தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு தெரியாம 10க்கு 10% உட்கார்ந்துட்டு என்ன மாதிரி சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம் எவனும் இல்லைன்ற மாதிரி இப்படி நினைச்சுட்டு இருக்கு. அது அதனோட வேல்யூஸ்ல அகந்தை அங்கங்க சிக்கின்னு இருக்கிறதே பிரசன்ட் தான். இந்த மாதிரி வேல்யூஸே இங்க இல்ல. ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா அதை டீச் பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு சுத்தமான மனம் இருக்க மாதிரியான ஒரு ஸ்தலம். அந்த மாதிரி இங்க எதையுமே எது மேலேயுமே எதையும் பற்றி கொள்ளாமல், எதையுமே தேக்கி வைத்துக் கொள்ளாமல், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்னு காலங்களாக பிரியாமல் நிக்கிற சாதகத்தை பத்தி தான் அவர் சொல்றார். அதுவும் உடனடியா சொல்றார். என்ன பண்ணு, என்ன நடந்துட்டு இருக்கோ அதுல இருந்து திரும்பிடும், அது அப்படியே போடுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் போட்டுட்டு வெறுமனே திரும்பி நில்லுப்பா. போ. நல்லது கெட்டதுன்னு கூட மாட்டிருக்காது. நல்லது கூட உள்ள ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காது. ஆஹா, எப்பேற்பட்ட நல்லதை நான் பண்ணிருக்கேன், இப்பேற்பட்ட தர்ம கைங்கரியம் பண்ணிருக்கேன், இப்பேற்பட்டவன் நானு அப்படின்னு பெரிய பேக்கேஜ் உள்ள பேசும் ஈகோ. இப்படி எதுக்குமே போகாத, அடுத்த தாட்டுக்கே போகாத. அது வரும்பொழுதே அதை பொத்துன்னு போட்டுட்டு நில்லு, திரும்பி நில்லு, அந்த ஸ்தானத்தை பாரு. இவ்வளவுதான் சொல்றாரு இது வரைக்கும். இப்ப மேற்கொண்டு பார்ப்போம். இதுதான் சுத்த மனம்னு சொல்றாரு. இப்படி நிற்க வைக்கிற அளவுக்கு அருகதை எப்ப வரும்? உலகம் உதாசீனமா ஆகணும், பொய்யா தெரியணும். உலகமும் சரி, உலகத்தை பிடிச்சிட்டு இருக்கிற இந்த மனமும் சரி, அகங்காரமும் சரி, இது பொய்ன்னு தெரியணும். விழிப்பு நிலையே ஒரு பொய்க்கூத்து. ஆனா உண்மையில் இருப்பது அந்த ஜோதி சுரூபமா, அந்த மெய்யறிவு சுரூபமா, அங்க ஆன்ம சுரூபமா இருக்கிற அந்த ஒரு பொருள் தான் இந்த பிரபஞ்சமாகவும் அறியாத காலத்துலதான் விரிஞ்சு நம்மள நம்ப வைக்கிறது. நம்மளுக்கு இப்ப தெரியுமே, நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சே. இந்த சூரிய சந்திரர்களா தோன்றுகிற இந்த பிரபஞ்சம், இவைகளுக்கு தாம் இருக்கிறோம் என்பதே தெரியாது. ஆன்மாவுக்கும் பிரபஞ்சம் இருக்குன்னு தெரியாது. ஆன்மாக்கு பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்குன்னு இதுக்கு தெரியாது. உலகத்துக்கு தான் இருக்கும்னு அறிவு இல்லை. இது ரெண்டுத்தையும் முடிச்சு போடுறதே இது புத்தியா நம்ம கிட்ட இயங்கின்னு இருக்கிற ஒரு வஸ்து. சித்துலேருந்து சித்தையும் ஜடத்தையும் சேர்த்து, பிரபஞ்சத்தையும் மெய்யறிவையும் சேர்த்து தனி ராஜ்யம் உடம்ப வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கு. இது எல்லையில்லாத ஆட்டம். இது யாரும் ஸ்பான்சர் பண்ணி இங்க கோர்ஸ் எடுக்க முடியாது. இதுக்கு அவாதான் இதுக்கு ஐயோ நான் இப்படி மாட்டின்னு இருக்கேன், என்னுடைய பிறப்பே இப்படிதான் ஒவ்வொரு ஜென்மமா போயிட்டு இருக்கு, இங்க கழிக்கிறதுக்கே இல்லை, மோகம் தூக்கிறதுக்கே இல்லை, இது ஒரு இந்த மாதிரியான ஒரு இதுவே இல்லை, சிஸ்டமே இல்லை. என்ன ஆன்மாவுக்கு அந்நியமா ஒண்ணுமே கிடையாது. ஆன்மாக்கு இந்த உலகமே இல்லை, உலகத்துக்கே உலகம் இல்லை, என் உடம்புக்கே உடம்பு இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல என் மனம் அப்படியே போயிடுறது. அதனாலதான் இங்க உலகத்துக்கே உலகம் இருக்குன்னு தெரியாது. என் கைக்கு என் கையா இருக்கேன்னு தெரியாது. என் உடம்புக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டு இது மேல வேற நான் கௌரவம், அகௌரவம், மானம், அவமானம், ரோஷம், துக்கம், வெறுப்பு
சக்சஸ் அப்படின்னு என்னென்னமோலாம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் உண்மையில இல்லவே இல்லை. ஆனா இது பண்ணக்கூடிய சாதகம் வந்து ரொம்ப, அதாவது என்னுடைய உண்மையான சொரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற சாதகம் வந்து உடனடியா அப்படி இருக்கு. அதுக்கு என்ன, இவைகள் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் இந்த இவைகளை விசாரிச்சு தெரிஞ்சுட்டுறோம். அதுக்கப்புறம் எந்த எண்ணம் வந்தாலும் டப்புன்னு நிறுத்திப்பார், நிறுத்து, திரும்பி அங்க விரும்பினே நில்லு அந்த ஸ்தலம். ஏன்னா ஆன்மா வந்து ஒரு காட்சி பொருள் இல்ல. நீ நின்றேன்னா மனம் பூரா சமமா பரவி இருக்குது, சமமா இருக்கு ஆன்ம சக்தி. அதனால நீ நிக்கிற இடமே அதனுடைய இடம், அவ்வளவுதான் அப்படின்றார். இப்ப மேற்கொண்டு சொல்றார், இவ்வாறாக ஜனகராஜன் மொழிந்ததை கேட்டு அஷ்டாவக்ரர் பின்னும் கேட்கிறார். ஓ அரசனே, அனாத்ம வஸ்துக்களில் நின்று மனதானது திரும்புவதனால் மாத்திரம் சுத்தமான ஆத்மஸ்வரூபம் விளங்குகிறது, அறியப்படுகிறது என்று மொழிந்தீர்கள். சுஷுப்தியில், அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் அந்நிய விஷயங்களிலிருந்தும் மனதானது திரும்பி இருக்கிறபடியாலும் ஆத்மஸ்வரூபம் விளங்க வேண்டும் அல்லவா? அங்கனம் இருக்க உறக்கத்தினாலேயே கோரிக்கை நிறைவேறும் பொழுது அந்நியமான சாதனங்கள் எதற்காக என்றனர். என்ன கேட்கிறாரு, இங்க நீங்க கஷ்டப்பட்டு இவைகள் எல்லாம் சுய அறிவு கொண்டவைகள் அல்ல, உலகமே சுய அறிவு கொண்டதல்ல, இந்த பிரபஞ்சமே சுய அறிவு கொண்டதல்ல. இந்த பிரபஞ்சத்தை காணும் நானும் கூட, என் மனத்துல கூட எண்ணங்கள் பிரதிபலிக்கப்பட்டு அவைகளை நான் சீரியஸாக எடுத்துக்கொண்டு என்னை நானே ஒரு சத்தியமாக என் தேகத்தை நம்பிக்கொண்டு இந்த உலகத்தை அதனால் பற்றி கொண்டிருக்கின்றேன். இது விழிப்பு நிலையில இப்படி எல்லாம் இந்த மாதிரி பிரதிபலிப்பை மெய்யின்னு நம்பி நான் மயங்கி போய் அதுல இருந்து என்னை இப்படி விழிக்க வச்சு இந்த மாதிரி சாதகம் பண்ணுப்பா, எந்த உணர்ச்சி வந்தாலும் அதுல இருந்து திரும்பி வெறுமனே நில்லுப்பா அப்படின்லாம் சொல்றேன். அந்த மாதிரி ஸ்டேட் ஒண்ணு ஆழ்ந்த உறக்கமாவே இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா அவர் என்ன ஆக்சுவலா கேட்கிறார், ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு மனத்துல ஒரு எழுச்சி கிடையாதே, ஒரு எண்ணம் கிடையாதே, ஒரு எதிர்பார்ப்பு கிடையாதே, ஒரு வேதனை கிடையாதே, ஆண் ஆணாக இல்லையே, பெண் பெண்ணாக இல்லையே, வயது 85 வயசுக்காரனும் அவனுடைய கொள்ளு பேரனும் தூங்கிட்டு இருந்தா 2 பேருக்கும் வயசே இல்லையே, தூக்கத்துல எந்த வித்தியாசமும் இல்லையே, தூக்கத்துல இருக்கிற அந்த பிரஜைக்கு வெறும் உயிர் இருப்புக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லையே. இப்படி இருக்கும் பொழுது ஆல்ரெடி நாங்கள் ஞானவான்கள் தானே, இந்த திரும்புதலே வேண்டாமே, அங்க பூரணமா நாங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டோமே, நாங்க ஞானிகள் தானே அப்படின்னு கேட்கிறார். கேள்வி நன்னாதான் இருக்கு. ஆனா எழுந்த பிறகு, விழிச்ச பிறகு பேய் அகந்தை ஒவ்வொரு உடம்புலையும் குடுத்தனம் கொண்டு என்ன தாண்டவம் ஆடுறது, அந்த உண்மையை அவர் பார்க்கணும் இல்லையா? இப்ப அவர் தூக்கத்தை பத்தி விவரிக்க போறார். தூக்கம்னா என்ன நடக்குது, ஏன் அது ஞானமா மாறல அப்படின்றத அவர் விவரிக்க போறார். இவ்விதம் விப்பிரனால் ஆட்சேபிக்கப்பட்டதற்கு அரசன் சொன்னதாவது, ஏ பிராமணா, அதற்கு நான் சமாதானம் சொல்வதை கவனித்து கேளும். சுழுத்தியில், ஆழ்ந்த உறக்கத்தில் மனதிற்கு திரும்புதல் உண்டு என்பது எல்லா விதத்திலும் உண்மைதான். ஆனால் அந்த வேளையில், தூங்கும் தருணத்தில் அந்த மனத்தின் கண்ணுள்ள சாத்வீக குணமான வஸ்துக்களை விளக்கக்கூடிய சாமர்த்தியம் தமோ குணத்தினால் மலினமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் தருணத்தில் அந்த சித், அந்த மெய்யறிவின் சொரூபத்தை எவ்விதம் அது விளக்க முடியும்? அதாவது நம்பன்னு சொல்லப்படுற இந்த தோற்றமா இருக்கிற சர்வ பிரபஞ்சமும் மாயைன்னு சொல்றா. இந்த மாயைன்னு சொல்லப்பட்டது, மாயைன்னு ஆக்சுவலா மனம். ஒரு புல்லுக்கு கூட மனம் இருக்கு, ஆகாசத்துக்கு கூட மனம் இருக்கு. இப்படி ஒண்ணு ஆக்சுவலா ஆகாசம் தாமச குணமே அப்படின்னு சொல்றா. தாமச குணம்னு என்ன, எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறதே தவிர தன்னிருப்பே அதுக்கு தெரியாது. தான் இடமா இருக்கும். அகாமடேட்டிங் பிரின்சிபலா 5 எலிமெண்ட்ஸ்ல, பஞ்சபூதங்கள்ல ஆதாரபூதமான ஆகாசமா இருக்கும்னு ஆகாசத்துக்கு தெரியாது. ஏன்னா சுய அறிவு கிடையாது, ரிஃப்ளெக்டட் அறிவும் கிடையாது. மனுஷன மாதிரி ரிஃப்ளெக்டட் அறிவும் கிடையாது. இதேதான் ஒரு பசு கதையும். ரிஃப்ளெக்டட் அறிவும் கிடையாது. அதுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்தா சாப்பிடும். எவனாவது இடிச்சுட்டு போனா அப்படியே நின்றுட்டு இருக்கும், கால் உடைஞ்சு அப்படியே நின்றுட்டு இருக்கும். விசாரிக்கிறதோ எதுவுமே கிடையாது. அதனாலதான் இந்த 5 அறிவு வரைக்கும், ஓரறிவில் இருந்து 5 அறிவு வரைக்கும் எல்லாம் தேக்க நிலைகள். தேக்கம் கொண்டு காலங்களாகவும் தேசமாகவும் அப்படியே விரிஞ்சு ஓடிண்டே இருக்கு.
இப்படி இருக்கிற இந்த தோற்றத்துக்கு வந்த அத்தனையுமே எப்படி தோற்றத்துக்கு வருதுன்னா, சிருஷ்டியினுடைய கிரமம் எப்படின்னா 3 விதமான குணங்கள் அந்த மாதிரி தோற்றங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுல முக்கியமா சாத்வீக குணத்தினுடைய தாமச அம்சம் தான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டியே. சாத்வீக குணம் தான், விளக்கம் தான். ஒரு ஆகாசம் இருக்குன்னு தெரியும், அவ்வளவுதான். புரியுதா? ஒரு பசு இருக்கு, ஆனா பசுக்கே தெரியாது தான் இப்படி இருக்கும்ட்டு. அது வரைக்கும் தான் வெளிச்சம். சாத்வீகம்னா என்ன? விளக்கமா இருக்கிறது. அதுக்கு மேல அதுக்கு தெரியாது. மனுஷனுக்கு இந்த முக்குணங்களும் கலந்து 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 வேலை பண்ணிட்டே இருக்கு. முக்கியமா நம்ம அண்டர்கோ பண்ற 3 நிலைகள்ல ஆழ்ந்த உறக்கத்துல இந்த விளக்கமா இருக்கிற அம்சம் உடம்புலயும் சரி மனசுலயும் சரி கொஞ்சம் கூட இல்லாம போயிடுத்துன்னா, விளங்குதல இல்லாம போயிடுத்துன்னா, அது ஏன் விளங்குதல் இல்லாம போயிடுத்துன்னா, ஒண்ணு மனசால யோசிச்சு 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 வேட்டையாடி ஆடி ஆடி இந்த தேகத்தை நானுன்னு அபிமானிச்சு அல்லல் பட்டு அலைச்சல் பட்டு உடம்பாலையும் டயர்ட் ஆயிடுவான், தூங்கிருப்பான். மனசும் தூங்கி போயிருக்கும், மனசு இல்லாமயே போயிருக்கும். இதுக்கு மேல என்ன யோசிக்க விடாதீங்கப்பா, என்னால இனிமே யோசிக்க முடியாதுப்பா, காத்தால போன் பண்ணுப்பா, நான் ஏதாவது சொல்றேன்னுவான். தெரிந்தே அங்கேருந்து வரணும். என்ன வெளிச்சம் உள்ள இல்ல. சில பேர் நீங்க பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய முகங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும். சில பேரோட முகத்துல இருட்டே படர்ந்திருக்கும். சில பேரோட முகத்துல எப்ப பாரு பதற்றமே படர்ந்திருக்கும். சில குழந்தைகள் சில பேருடைய முகத்துல எப்போ ஒரு சாந்தமான தேஜஸ் இருந்துட்டு இருக்கும். சாந்தமா இருப்பா, ஒண்ணுமே இருக்காது, சலனமே இருக்காது. பெரிய விஷயத்த பயப்படுத்தாம சொன்னா கூட அப்படியான்னு கேட்டுப்பா விரும்ப. மக்கு இல்ல, முட்டாள் இல்ல, அவ ஏதோ ஒண்ணு அவளுக்கு புலப்பட்டு உண்மை பொருளை பத்திய ஏதோ ஒண்ணு அங்க செட்டில் ஆயிடுச்சு. அதனால அந்த சாத்வீகமான அந்த சாந்தமான தேஜஸ் எப்போ இருந்துட்டே இருக்கு. அவ பண்றதெல்லாம் இறைவனாலேயே நடக்கிறது. சகலமான காரியங்களும் அணுவில் இருப்பதும் இறைவனே, அண்டத்தில் இருப்பதும் அந்த இறைவனே, அவனுடைய செயல்கள் தான். அவன் அன்றி அணுவும் அசையாதுன்னு தெரிஞ்சுட்டு தன்னுடைய கர்மாவாவே எதுவுமே தெரியாம அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு ட்ரெயின் ஏற்கனவே சுமந்துட்டு போறது எல்லா லக்கேஜையும். அதனால தன் தலைமையில வச்சுக்கவே மாட்டா, அப்படி இறக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. இந்த விஷய ஆசை பிடிச்ச மனங்கள் ராஜச குணத்தினாலையும் தாமச குணத்தினாலையும் பல்விதமான இருட்டுக்கள் எல்லாம் உள்ள வச்சுண்டு பேராசை, கள்ளம், கபடம், பொறாமை, போட்டி என்ன அத்தனையும் அதுல இருக்கும். இந்த மாதிரி நாள் பூரா விழிப்பு நிலை பூரா அல்லாடிட்டோ அந்த தூங்குற மனசுக்கு மை இருட்டு போல எங்கேயோ ஒரு இருட்டுலதான் போய் பூந்துக்கு போறது அந்த புத்தி, மனம் எல்லாமே சகலமுமே இல்லையா? அதனால இங்க கொஞ்சம் கூட நின்று நிதானிக்கிறதுக்கு உள்ள ஸ்பேஸ் இல்ல. தூக்கத்துல எல்லாரும் படுத்து எழுந்த உடனே காத்தால ஞானியா எழுந்துக்கணும்னு கேள்வி கேட்கிறாரு. ஏன் ஞானியா எழுந்துக்கலன்னு கேட்கிறாரு. பரம ஞானியா ஏன் எழுந்துக்கல? எல்லாரும் திரும்புதல்ல தானே இருக்கா, திரும்பி விரும்ப நிக்கிறாளே அப்படின்னால. எங்க நிக்கிறதுக்கு ஒரு ஆளே இல்லையே எங்க, அதான் அவர் சொல்றாரு. புரியுதா? நிக்கிறதுக்கு ஒரு ஆளே இல்லையே, ஆள் தன்மையே போயிடுத்தே. அந்த ஆள் தன்மையா அவன் இருக்கணும்னாலே பேஸ்ல விளக்கமா அவன் இருப்பு இருந்துட்டே இருக்கணும். பேஸ்ல ஒரு சமாதி அனுபவம் மாதிரி அது இருந்துட்டே இருக்கணும். அதனால இங்க சத்வாம்சமே இல்லப்பா. ஒரு ஒரு அவன் படுத்துட்டு இருக்கிற கட்டில் மரக்கட்டைக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லப்பா. அவன் படுத்துட்டு இருக்கிற சோஃபா எப்படி அறிவற்றதோ அது மாதிரியே அவன் உடல் அங்க கிடக்குப்பா. அப்படின்னா என்ன? இருட்டுமயமான அறிபவனே அற்ற தன்மை தான் பூரா இருக்கு. ஆனா அறிபவனே அற்ற தன்மை பூரா இருந்துட்டே இருக்கிறதே அடுத்த நாள் அவன் அனுபவிக்கிறான்.
அப்பா நல்லா தூங்கினேன்பா, சுத்தமா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்ற மாதிரி வார்த்தையை சொல்லி அவன் சொல்லுவான் இல்லையா? சோ அறிபவன் இல்லைன்றது அவமையாலேயே சொல்றான். அந்த தூக்க சுகத்துக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றான் அவன். அந்த மாதிரி மையிருட்டாய் இருக்கு, சத்வாம்சம் அடியோட இல்லாமல் போய் தாமச மலையாவே இருக்கு, ஒரு குட்டையில ஊறின் இருக்கிற எருமாடு மாதிரியே இருக்கு. அதனால இங்க எப்படிப்பா ஞானம் வரும்? இது ஞானத்துக்கும் இதுக்கும் இது சம்பந்தமே கிடையாதுப்பா. உண்மையா இருக்கிற அந்த பேரறிவை நமக்கு தேடின்னு இருக்கோம், பேரொளியை தேடின்னு இருக்கோம், அருள் ஒளியை தேடின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்ப விளக்க போறாரு. பாப்போம். சுத்தமான ஆத்மஸ்வரூபம் சுத்தமான மனதில் விளங்குகிறது என்று மொழிந்தீர்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் அந்நிய விஷயங்களில் நின்றும் மனதானது திரும்பி இருக்கிறபடியாலும் ஆத்மஸ்வரூபம் விளங்க வேண்டும் அல்லவா? அங்கனம் இருக்க உறக்கத்திலேயே கோரிக்கை நிறைவேறும் பொழுது அந்நியமான சாதனங்கள் எதற்காக என்றார். இவ்விதம் விப்பரனால் ஆட்சேபிக்கப்பட்டதற்கு அரசன் சொன்னதாவது, ஏ பிராமணா, அதற்கு நான் சமாதானம் சொல்வதை கவனித்து கேளும். சுழுத்தியில் மனதிற்கு திரும்புதல் உண்டு என்பது எவ்விதத்திலும் உண்மைதான், மறுக்க முடியாதுதான். ஆனால் அவ்வேளையில் அந்த மனத்தின் கண்ணுள்ள சாத்வீக குணமான வஸ்துக்களை விளக்கக்கூடிய சாமர்த்தியம் தமோ குணத்தினால் லீனமாயிருக்கும் பொழுது சித்தின் சுரூபத்தை எவ்விதம் விளக்கக்கூடும்? மை தடவப்பட்ட கண்ணாடியில் இருக்கும் ஆகாசமானது அந்நிய விஷயங்களிலிருந்து திரும்புவதனால் மாத்திரம் ஒரு காலும் விளங்குகிறதில்லை. கண்ணாடி மேலேயே மை தடவிருக்க. இப்போ கண்ணாடிக்குள்ள அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கும். ஆனா நம்ம பாக்குற வாழ்க்கை அந்த பிரதிபிம்பமான ஆகாசம், கண்ணாடிக்குள்ள தெரிகிற ஆகாசம் தெரியலையே. ஏன்னா மையே ஒட்டிண்டு கண்ணாடியே மறைச்சுட்டு இருக்கு. அறியும் தன்மை சாமர்த்தியமே கொடுக்கலங்க. அறியும் தன்மை சாத்விக குணத்துக்கு தான் உண்டு. அந்த சாத்விக குண டிஞ்சு நிறைய ப்ரொபோர்ஷன்ல வேக்கிங் ஸ்டேட்ல கலந்தே இருக்கு. மனுஷா தரங்கள்ல பார்த்தா 3 குணங்களும் விதவித கலப்புல ஏறி இறங்கி போயிட்டு இருக்கு. அதனால அந்த சாத்விக குணம் கண்டிப்பா இருக்கிறதுனாலதான் ஒருத்தனுக்கு படபடப்பா இருந்தா கூட படபடப்பா இருக்கும்னு தெரியும். ஒருத்தனுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும்பா, எனக்கு ஒண்ணுமே பண்ண பிடிக்கல, லீவ் போட்டு வெறுமனே அப்படியே படுத்துட்டே கிடக்க, ஏன்னே தெரியலன்னா தாமச குணம் இருக்கிறது கூட அவனுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு குணம் தெரியணும்னாலே சாத்விக அம்சம் இருக்கணும். அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. அததான் அவர் சொல்றார். இதே போலத்தான் சுழுத்தியில் திரும்புதலில் இருந்தும், அதாவது மனம் ஃபுல்லா திரும்புதல் இருந்தும் நித்திரையினால் மனது மறைக்கப்பட்டு யோக்கியதை அற்று இருப்பதனால் சித் சுரூபத்தை விளக்குவதில்லை. அவ்வாறு இல்லாமல் கையில் பற்றி அவ்வாறு அன்றாயின், அதாவது சிச்சுரூபத்தை அப்படியே மை இருட்டுல படுத்துன்றது விளக்கித்தன்னா ஒரு மரக்கட்டை கூட விளக்கணும் அப்படின்றாரு. இப்ப விழிப்பு நிலையில நம்ம பாக்குற ஒரு மரக்கட்டை கூட சிச்சுரூபத்தை அறிஞ்சிருக்கணும் அப்படின்றாரு. அவ்வாறு அன்றாயின் கையில் பற்றி இருக்கும் கட்டையினாலும் அந்த சித்தானவள் விளங்க வேண்டும். அறிபடு பொருட்களுக்குள்ள நம்ம தான் விசாரிச்சு சித்து தான் அங்க அறிபடு பொருளா இருக்கு, காட்சியா கூட இருக்கு, நம்ம விசாரிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அறிபடு பொருட்கள் விளக்குவதில்லை இல்லையா? அறிபடு பொருட்கள் சித்தினால் விளங்கினாலும் நாங்கள் சித்தினால் விளங்கிட்டு இருக்கோம், அது விளக்குறது இல்ல. அறிவே தான் அதை விளக்கிட்டு இருக்கு இல்லையா? அத போல இங்க ஆழ்ந்த உறக்கத்துல அறிபவனே அற்று ஒரு மரக்கட்டை மாதிரி நம்ம ஆயிடுறோம். மரக்கட்டை எப்படி சித்தானதனுடைய விளக்கத்தை காமிக்காம இருக்கும், அந்த மாதிரி நம்மளும் ஒரு டெட் ஆப்ஜெக்ட் மாதிரி அங்க கிடக்கும். உறங்குவது போலும் சாக்காடுன்னு தானே சொல்றாரு திருவள்ளுவர். அதே நிலைதான், அதனாலதான் அங்க விளங்குறது இல்லை அப்படின்றாரு. ஆகையினால் யோக்கியமானதும் என்ன, அதுக்கு உண்டான ஒரு தகுதி இருக்கணும். மனத்துக்கு ஒரு தகுதி இருக்கணும். என்ன தகுதின்னு விளக்கிற தகுதி இருந்துட்டு இருக்கணும். ஒரு இந்த கிரிமினல் கேஸ்ல எல்லாம் ஒரு குழந்தையோட சாட்சியை கூட எடுத்துக்கிறா, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அதுக்கு எதிர்க்க அந்த இது நடந்திருக்கும். நீ இங்க நடந்த நிகழ்ச்சியை நீ பாத்தியாமா, யாருமா முதல்ல யார அடிச்சாமா அப்படின்னு ஒரு குழந்தைய கேட்டா உண்மையா சொல்லும். அதுக்கு பெருசா இவர் மேல சொல்லி ஏதான கிளாப்ஸ் வாங்கணும்னு இல்ல, அவர் மேல அவதூறு சொல்லி அவரை தண்டிக்கணும் ஒன்னும் கிடையாது. அது என்ன பண்ணும், உண்மையை மாத்திரம் சொல்லும். என்ன சாத்விக அம்சம் எல்லா இடத்துலயும் நிலவின்னு இருக்கு.
இங்க வந்து யோகியதை வந்து சுத்தமானது. ஆகையினால் யோக்கியமானதும் அதாவது அருகதை உள்ளதும் சுத்தமானதும் ஆகிய மனதினாலேயே தான் சித்தானவள் விளங்குகின்றாள். புரியுதா? யோகியம்னா ஃபர்ஸ்ட் நீ சித்த தேடுறவளா இருக்கணும். வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவாளா இருந்துட்டு அதனாலதான் இது எந்த அளவுக்கு வந்து தீவிர நாட்டம் கொண்டு நீங்க இதெல்லாம் ஆசிரியச்சிருக்கீங்களோ அவளுக்கு தான் அது சித்திக்கும். என்ன விளக்கங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றன, அருள் உபதேசங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் சித்திக்கிறவங்களுக்கு தான் சித்திக்கும். ஏன்னா அங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கின்ற, நான் ஆசிரியத்து, நான் அடைக்கலம் அடைந்து சாதகம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் பெரிய விஷயம். இது சாதாரண அன்றாட வாழ்க்கை அன்று. இந்த பிறவியே என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், அந்த சித் சக்திய சுரூபத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற அந்த அருகதையில இருக்கிறவாளுக்கு தான் தெரியும்னு சொல்ற. புரியுதா? யோக்கியமானதும் சுத்தமானதும் ஆகிய மனதினாலே தான் சித்தானது விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இது காரணமாகத்தான் மனதிற்கு யோகியதை இல்லாமையால் பிறந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே விளங்குகிறது இல்லை. ஒரு 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை வரைக்கும் ஒண்ணுமே விளங்குறது இல்லைல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் கஷ்டம் கஷ்டம்னு தெரியாது, லாபம் லாபம்னு தெரியாது, எதுவுமே கிடையாது. பகுக்கப்படாம எல்லாம் ஒட்டு மொத்தமா போயிட்டு கிட்டத்தட்ட தூக்கம் மாதிரி. அது இப்ப நம்மளுக்கு எல்லாம் நம்மளுடைய 3 வயசுக்கு வரைக்கும் இருக்க வாழ்க்கையை பத்தி ஞாபகம் கூட இல்லைல்ல. எப்போத்துல இருந்து ஈகோவா மாறித்தோ அப்போத்துல இருந்து தான் ஞாபகம் வரும். ஈகோலையும் கஷ்டப்பட்ட தருணங்கள் மூலமா தான் நிறைய ஞாபகங்கள் வந்து பதிஞ்சிருக்கும். கஷ்ட சம்பவங்கள், துக்க சம்பவங்கள் மூலமா நிறைய பதிஞ்சிருக்கும் இல்லையா? இப்படித்தான் யோகிதையே வருது. அதனாலதான் இங்க கஷ்டங்கள் எல்லாம் பெரிய வழியை காமிக்கிற அருள் நிலைகள். இன்னும் சொல்லுகிறேன் கேளும். மை பூசப்பட்ட கண்ணாடியில் மையின் பிரதிபிம்பமானது ஒருவருக்காவது தெரியவில்லை. கண்ணாடி மேலே மை பூசி இருக்கு, அதனோட பிரதிபிம்பமே தெரியல. உள்ளுக்குள்ள பிரதிபலிச்சுட்டு இருக்கும் கண்ணாடி. ஏன் தெரியவில்லை என்றால் கண்ணாடியும் மையும் ஒன்றுபட்டிருக்கின்றதனால் அப்படியே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒட்டின்னு இருக்கு அந்த பிரதிபிம்பத்தோட. ஆனாலும் கண்ணாடியினிடம் பிரதிபிம்பங்களை கிரகிக்கும் சாமர்த்தியம் இருக்கின்றதனால் மையின் பிரதிபிம்பம் கட்டாயம் இருக்க வேண்டும். அதே மாதிரிதான் நம்ம தூக்கத்துல ஒரு விஷயம் இல்லைன்னா கூட, பாக்கறவன் இல்லைன்னா கூட அங்க அனுபவம் போயிட்டு இருக்கு. அனுபவித்தல் நன்னா தூங்குற, அதாவது எண்ணமற்று டிஸ்டர்பன்ஸ் அற்று தூங்குகிற அனுபவம்னு ஒண்ணு ஓடின்னு இருக்கு. அது ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா கூட அங்க இருக்கணும், அங்க அனுபவம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கணும். யாருக்குன்னு மாத்திரம் கேட்க கூடாது, ஏன்னா தூக்கத்துல யாருமே இல்லை, ஆனா அனுபவம் போயிட்டு இருக்கு. காத்தால அந்த உடலை காமிச்சு நான் நன்னா தூங்கினேன்னு அவன் மாறு தட்டிக்கிறான். நான் நன்னா தூங்கினேன், நான் நன்னா தூங்கல அப்படின்னு. இதே மாதிரியாக சுழுத்தியில் மனது நித்திரை மோகத்துடன் ஒன்றுபட்டு அந்நிய விஷயங்களிலிருந்து நின்றும் திரும்புதலுக்கே இடமில்லாதிருக்கின்றதனால் ஆத்ம தத்துவத்தை விளக்கவில்லை. நித்திரை மோகம் அதுதான் அந்த மை வந்து அவ்வளவு டைட்டா கண்ணாடியில தெரிகிற பிரதிபிம்பத்தை மறைக்கிற அளவுக்கு ஈக்குவலா மறைச்சுட்டு இருக்கு இல்லையா? அத போல இந்த நித்திரை மோகம்னு தாமச குணம், அது மேல இருக்கிற அந்த ஒரு மோகம், அந்த உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி, ஆஹா தூங்க போறோம்னா அப்ப ஏற்பட்ட ஒரு இது கழிப்பு அதோட ஒன்று ஐக்கியமா இருக்கிறதுனால அது திரும்பினாலும் ஒண்ணுதான், திரும்பாட்டியும் ஒண்ணுதான், மனசு நின்றாலும் ஒண்ணுதான், நீக்காட்டியும் ஒண்ணுதான். ஆயன்னா ஒண்ணுமே தெரியாத தன்மையா தன்னையா மாற்றிக்கொண்டு விட்டது. அதனாலே தான் எழுந்திருந்த பிறகு நித்திரையில் யாதொரு மூடத்தன்மை அது அனுபவிக்கப்பட்டதோ அது ஞாபகத்திற்கு வருகிறது. மூடத்தன்மை என்ன? விஷயங்களை அறியாத தன்மை பேர் தான் மூடத்தன்மை. அது ஞாபகத்திற்கு வருகிறது. ஆழ்ந்த உறக்கத்திற்கும் சமாதிக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லுகிறேன், மிக கவனித்து கேளும். சரிங்களா? மனதிற்கு பிரகாச அவஸ்தை என்றும் விமர்ச அவஸ்தை என்றும் இருவித அவஸ்தைகள் உள்ளன. பிரகாச அவஸ்தைன்னா என்ன? ஃபர்ஸ்ட் வெறுமனே விஷயங்கள் மனமாவே இருந்துட்டு இருக்கு. புரியுதா?
ஆடியோ வீடியோவா இருந்துட்டு இருக்கிறது பேர் பிரகாசம். என்ன யோசிக்கிறேன்னு நான் குறிப்பிட்டு யோசனையை கண்டுபிடிக்கிறவனா இன்னும் மாறல, இது பேர் பிரகாச அவஸ்தைன்னு பேர். புரியுதா? என்ன போயிட்டு இருக்கோம் ஆஸ் இட் இஸ். இப்படி ரோட பாக்குறேன், ரோட்ல குறிப்பிட்டு எதையும் பார்க்கல. நீங்க ஏதோ ஒரு ஆட்டோக்கோ ஏதோ ஒரு காருக்கோ வெயிட் பண்ணி பாக்குறவரா இல்ல, வெறும் பாக்குற கார் போறது, ஆட்டோ போறது, பஸ் போறது, சைக்கிள் போறது, பைக் போறது, மனுஷா நடந்து போறா, எல்லாம் போறது, அவ்வளவுதான். வெறுமனே பாக்கல். அந்த மாதிரி ரோட்ல எதுனோ போயிட்டு இருக்க மாதிரி மனம் எதுவாக வியாபிக்கப்பட்டு அவைகள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன, தோற்றங்கள் ஒளிந்து கொண்டிருப்பது பிரகாச அம்சம். இது மனத்திற்கு ஃபர்ஸ்ட் அம்சம். இன்னொரு அம்சம் விமர்ச அம்சம். விமர்ச அவஸ்தை என்றும் இருவித அவஸ்தைகள் உள்ளன. இப்படி அங்க நடந்துருக்கிற விளக்கமா இருந்து கொண்டிருக்கிற இந்த பிரகாசத்தினால, சித் பிரகாசத்தினால விளங்கி கொண்டிருக்கின்ற ஏதோ ஒன்றை எடுத்து குறிப்பிட்டு அது நெருங்கி பார்க்கும் பொழுது ஐடியேஷனா மாறுறது, ஒப்பீனியன்ஸா மாறுறது, கமெண்ட்ஸா மாறுறது, வேணும் வேணான்னு பேசுறது, இது பேர் விமர்சாம்சம்னு பேரு. புரியுதா? எப்படி சாதகம் பண்றவனுடைய மனம் எப்படி எல்லாம் இருக்குன்றத அவர் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு, அப்படியே சொல்றாரு அவர். வெளியில் உள்ள விஷயங்களை அவைகளுக்கு அபிமுகமாக இருந்து மனது பார்வையிடும் பொழுது பிரகாசம் என்று சொல்லப்படும். வெளியில் உள்ள விஷயங்களை அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில பார்க்கிற டிராபிக்க அப்படியே உள்ளேயும் பார்த்துட்டு இருக்கேன். புரியுதா? வெளியில போற காரு, பஸ் எல்லாத்தையும் வெறும் உள்முகமா பார்க்கறது பேரு பிரகாசம் அம்சம் பேரு. இது இப்படி இருக்கிறது என்று சப்தரூபமாக சிந்தனை செய்யும் பொழுது விமர்சம் என்று கூறப்படுகின்றது. அப்படி போயின்னு இருக்கிற ஒரு காரை பத்தி மனசுக்குள்ள நான் கமெண்ட், புது கலரா இருக்கு பார் இந்த கார், இது இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்கான் போல் இருக்கு, இந்த பிராண்ட் மாடல் ஒரு வருஷம் ஆகுது, இதுதான் இது புது கலர், இன்னைக்குதான் நான் பாக்குறேன் அப்படின்னு உடனே அந்த பிரகாசமா இருந்த காட்சி பொருளாக இருந்த வெளித்தோற்றங்கள் உள்ள வெறுமனே தெரியறது பிரகாசம். அதுக்குள்ள இந்த எடுத்து ஒண்ணுத்த பிக்கப் பண்ணி அத எண்ணத்தை ஆட் பண்ணி ரியாக்ட் பண்றது பேரு, ஒப்பீனியன் கொடுக்கறது பேரு, ஐடியேட் பண்றது பேரு, கமெண்ட் அடிக்கிறது பேரு விமர்சாம்சம். பிரகாச அவஸ்தையில் விஷயங்கள் பேதம் என்று பொதுவாய் விளங்குகிறபடியால் அது நிர்விகல்பம் எனப்படும். வெறுமனே நீங்க என்ன வேணா வரட்டும், என்ன வேணா போகட்டும், அவைகள் வெறுமனே இருக்கு, அவ்வளவுதான். அதை நீங்க பாக்குறீங்க பாக்கலன்றது கூட நீங்க ஒரு நோட் எடுத்துக்கல உள்ளுக்குள்ள. அப்படி இருக்கிறது பேரு நிர்விகற்பம்னு பேரும். என்ன மாறுதல் அற்றது பேரு தான் நிர்விகற்பம். எண்ணங்கள் மாறிண்டே இருக்கு. ஒரு காட்சியை குறிப்பிட்டு பார்த்த உடனே நிறைய கமெண்ட்ஸ் வருது. காட்சியை பார்த்த அடுத்த தருணத்துல வேற தாட்டா மாறிட்டு வருது. இது நல்லா இருக்கே, இது நல்லா இல்லையே, இந்த பிராண்ட பார்த்ததே இல்லையே, இது புது கலரா இருக்கே அப்படின்னு கிடுகிடுன்னு தாட் பேட்டர்ன்ஸ் வரது பேர்லாம் விகற்பம்னு பேரு, மாறுதல்னு பேரு. எண்ணங்கள் மாறிண்டே இருக்கு. புது புது உணர்ச்சிகளா மாறி 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 அந்த ஜீவத்துவம் அந்த பேட்டர்னுக்குள்ள விகற்பங்களா மாறுதல்களாகவே அங்க விமர்சனம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. இது பேர் தான் விமர்சாம்சம். ஆனா இப்படி எந்த விமர்சனமே இல்லாமல் பொதுவுல என்னவோ நடக்கிறது, பார்த்தும் பார்க்காதவனா இருக்கா மாதிரி, அத்தனை காட்சிகள் தெரிஞ்சும் அதை பத்தி எந்த ஒரு கமெண்ட்டும் இல்லாதவனா இருக்கிற மாதிரி அப்படி இருக்கிறது பேரு பிரகாச அம்சம். அந்த பிரகாச அம்சத்தினுடைய ஸ்திதி நிலை எப்படின்னா மாறுதலற்று எல்லாம். இதுக்கும் முக்கியத்துவம் கிடையாது, இதுக்கும் முக்கியத்துவம் இன்மையும் கிடையாது, சாய்ஸே கிடையாது. அதான் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் தான் வெறுமை என்ன நடக்கிறதோ அதுல எந்த சூசரும் இல்லாமல், எதையும் தேர்ந்தெடுப்பவன் இல்லாமல் வெறுமை சாய்ஸ்லெஸ்ஸா இருக்கிறது பேரு. என்ன நடக்கிறதோ அது மேல சாய்ஸ்லெஸ்ஸா இருக்கிறது பேரு, அட்டாச் ஆகாம இருக்கிறது பேரு, ஒப்பீனியன் இல்லாம இருக்கிறது பேரு நிர்விகற்பம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல பேரு. மாறுதலற்ற ஒரு இருப்பு, மாறுதலற்ற ஒரு பிரகாசிக்கும் தன்மை அப்படின்னு பேரு. விமர்ச அவஸ்தையில் சப்த பேதங்களால் வித்தியாசப்படுகிறபடியினால் சவிகற்பம் எனப்படும். இது இவ்விதம் இருக்கின்றது என்ற சப்த பேதம் இன்றைய விஷய பார்வையான பிரகாசம்
விகற்பமற்றதாகும். பிரகாசம் மாறுதல் இல்லாமல், விகற்பமாக மாறுதல் இல்லாமல் அப்படியே பொதுவில் பிரகாசிச்சுட்டு இருக்கு. விமர்சன்றது என்ன, இது இப்படி இருக்கு, இது மாதிரி புது கலர் கார்பார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மாறுதல் அடைகிறது பேர் சவிகற்பம்னு பேரு. ஒரே மாறுதல்கள் வந்தா மாறுதலுக்கு ஆட்பட்டவனும் அங்க உற்பத்தி ஆயிடுவான். அதனாலதான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லுவார், நான் ஜட்ஜ்மெண்டல் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸாவே இருக்கணும்னு வாழ்க்கை பூரா. எப்பெல்லாம் விழிப்பு நிலையோ நான் ஜட்ஜ்மெண்டல் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ், அது தேர்ந்தெடுக்கப்படாத வெற்று கவனம் அப்படின்னு. அதனால என்ன ஆகும், உண்மை நிலை தெரியும். நாம் இந்த மாதிரி தோன்றி தோன்றி மறைகிற உணர்ச்சிகள் இல்ல, அங்க ஒரு காட்சியாகவும் ஒரு சப்தமாகவும் எண்ணமாகவும் எழும்பாத அந்த பூரண பொருளாதான் நம்ம இருக்கணும். இது ஏதோ ஒரு சக்தி மாதிரி இருக்கே, அடிப்படையா இருக்கே, ஆதாரமா இருக்கே அப்படி தெரியும். அதனாலதான் அந்த சாதகத்தை அவர் வாழ்நாள் பூரா அவர் சொல்லியிருக்காரு. விஷய பார்வையை மூல காரணமாக கொண்டு இது இப்படி இருக்கிறது என்றும் சப்த பேதங்களுடனும் விசார ரூபமாக விளங்குவது சவிகற்பமாகும். சவிகற்பம்னா என்ன, வித் ஆல் மாடிபிகேஷன்ஸ் அர்த்தம். எப்ப பாரு எல்லா பேட்டர்ன்ஸ் ஆஃப் தாட்ஸ் திங்கிங் அலவுட், கிட்டத்தட்ட என்ன ஒரே கமெண்ட்ஸ், ஒரே ஐடியாஸ், ஒரே ஒப்பீனியன்ஸ் எல்லாம் மாறி 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 உள்ள திங்கிங் மயமாவே இருக்கிறது பேரு ஒரே மாறுதல்களுக்கு ஆட்பட்ட ஒரு ஜீவத்துவம், மனம். ஒரே படப்படன்னு உள்ள நிறைய இருக்கும் ஒப்பீனியன்ஸ். ஒரு காட்சியை பார்த்தாலே ஒரு குரூப் ஆஃப் தாட்ஸ் வந்துடும், ரஷ்யன் பண்ணிடும். நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம், இந்த நுணுக்கம் எல்லாம் இப்படி எல்லாம் நம்ம ஆட்பட்டிருக்கோம், அப்படி ஆட்பட்டிருக்கோம்னு எதுவுமே தெரியாது. இந்த விமர்சனமானது ஆந்தரம் என்றும் அபிநவம் என்றும் இருவகைப்படும். இவைகளில் அபிநவம் என்பது அனுபவ சுரூபமானது, ஆந்தரம் என்பது முன் அனுபவித்தவைகளை ஞாபகத்தினால் நினைத்துக் கொண்டு வாசனையினால் சவிகற்பமாக சிந்தனை செய்வதுதான். ஆந்தரம் அப்படின்னாலே உள்ளிருப்பதுன்னு அர்த்தம். உள்ளிருப்பதுன்னா என்ன, பாஸ்டா இருக்கிறது பேர் ஆந்தரம்னு பேரு. புரியுதா? இந்த விமர்சனமானது, இந்த பிரகாசம் விமர்சனம் சொன்னார் இல்லையா, அதுல அந்த விமர்சன்றது மொத்தம் ரெண்டா பிரியுது. ஒண்ணு பாஸ்ட் மெமரியில இருந்து எடுத்து பெரிய திங்கிங் பேட்டர்னை உற்பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கிறது பேரு ஆந்தரம்னா. உள்ளேந்து உற்பத்தி ஆகி வர்றது, வெளியில இருந்து ஒரு காட்சினால இல்ல, பழைய அனுபவம், மெமரி, அப்புறம் காலங்கள்னால இப்படியே உற்பத்தி ஆகிறது பேர் ஆந்தரம். அபிநவம்னா ஃப்ரெஷ், இம்மீடியட் அர்த்தம். புரியுதா? இம்மீடியட், இப்போ நியூ, ஜஸ்ட் நியூ. இவைகளில் அபிநவம் என்பது அனுபவ சுரூபமானது, அது உண்மையா இருக்கும், உணர்ச்சி அனுபவ சுரூபமானது. ஆந்தரம் என்பது முன் அனுபவித்தவைகளை ஞாபகத்தினால் நினைத்துக் கொண்டு அந்த பழைய வாசனையினால், ஆமா ரெஜிஸ்ட்ரேஷன்னால சபிகற்பமாக சிந்தனை செய்வதுதான். இவ்விதம் மனமானது இரண்டு சக்திகளுடன் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதன் மேல் சுளுத்தியில் உண்டாகும் மூடத்தன்மைக்கு காரணம் சொல்லப்படுகிறது. இப்ப என்ன சொல்லிட்டாரு அவரு, பழக்கமா விழிப்பு நிலையில மனம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் நிர்விகற்பமா வெறும எல்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி 5 ஞானேந்திரியங்களுக்கு முன்னாடியோ மனசுக்கு முன்னாடியோ என்னவோ நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் உள்ளேயும் தெரியுது. அதை பத்தி எந்த விதமான திங்கிங்கும் கிடையாது. இது பேர் பிரகாசம். இது மேஜர் டிவிஷன். அப்புறம் இன்னொன்னு விமர்சம். அப்படி நடந்துட்டு இருக்கிற, இப்ப கரண்ட்ல நடந்துட்டு இருக்கிறத வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு கமெண்ட் அடிச்சுட்டு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது பேர் விமர்சம் பேரு. இது சவிகற்பம், அது நிர்விகற்பம். இந்த விமர்சத்திலேயே பழசுலேருந்து பழைய ஃபைல்ல இருந்து எடுத்து உட்கார்ந்துட்டு நோண்டிட்டு உட்கார்ந்துட்டு அதுல புது புது பேட்டர்ன் எல்லாம் கொண்டு வந்துட்டு நிறைய பேருக்கு பாஸ்ட் தான் வாழ்க்கையே. இந்த க்ஷணத்தை ஆட்டி படைக்கிறதே இன் ரெஃபரன்ஸ் டு பாஸ்ட், வித் ரெஃபரன்ஸ் டு பாஸ்ட். பொங்கிட்டு குதிச்சுட்டு வந்துருவா, நீ அப்படி சொன்னியே, நீ இப்படி சொன்னியே, நீ அப்படி இருந்திய, எப்படி இருந்திய, நீயா நானா அப்படின்றதுக்கெல்லாம் பாஸ்ட் தான் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் அவளே உடஞ்சு கிடக்கா, இன்னொருத்தரையும் நிம்மதி இல்லாம ஆக்கிடுவா. புரியுதா? இதுதான் பாஸ்ட். இது ஆந்தரம் விமர்சத்துல. இன்னொன்று அபிநவம். அபிநவம்னா ஜஸ்ட் ஃப்ரெஷ்,
சிருஷ்டிலேயே தோன்றிட்டு இருக்குது. இது விகற்பம் நிர்விகற்பம் எதுவும் பிரிக்கல இவரு. விமர்சனம் எல்லாருமே சவிகற்பம் தான். சவிகற்பம்னா என்ன? வித் ஆல் மாடிஃபிகேஷன்ஸ், எவ்ரி மூமெண்ட் தேர் ஆர் மாடிஃபிகேஷன்ஸ். எல்லாம் நடந்துட்டே இருக்கு. எதுவாவோ மாறிண்டு, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லா காலத்தெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு, தேசத்தெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு, காம்படிஷன்லாம் உற்பத்தி பண்ணிட்டு, நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு, எதுக்கு ஒண்ணு ரிஜிஸ்டர் ஆகணும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எதுக்கு ஒரு நினைவு, ஒரு எண்ணம் ஏன் வரணும்? ஃபர்ஸ்ட் மனத்தினோட சலிக்கும் தன்மையினாலதானே வருது, மூடத்தன்மையினாலதானே வருது. மூடத்தன்மைன்னு அறியாத்தன்மை. அருகதையா நம்ம என்னைக்காவது கேள்வி கேட்கிறோமா? என்னது காலத்திலயும் தேசத்திலயும் நடக்க வேண்டிய விஷயத்தை இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன், நடந்ததை பத்தி இப்ப ஏதோ திருப்பி ரிவ்யூ பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த க்ஷணத்தை இவைகள் ஏன் ஆக்குப்பை பண்ணணும், நான் ஏன் மனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சாதாரணமா அந்த திங்கிங் பண்ற மனசே கொஞ்சம் டீப்பா ஏன் இப்படி திங்க் பண்றோம்ன்றத விசாரமா இன்வெஸ்டிகேட் பண்ணித்தன்னா உடனே விடுதலை கிடைச்சிடும். அது சித்தோட சக்தியா இருக்கலாம், ஆனாலும் அது மூடத்தனம் கொடுக்கிறது. இது எதுலதான் சிச்சக்தி இல்ல, அறியாமை எல்லாமே சிச்சக்தி தான், மாயையும் சிச்சக்தி தான். மாயைக்கு தனியா சக்தி இருக்கானே, இங்க வந்து அறியாமை மாயை எல்லாமே ஒரே பொருள் தான். பேரறிவு தான், சித் சக்தி தான் அறியாமையாவும் இருக்கு, இந்த மூடத்தனமாவும் இருக்கு, இந்த விமர்சனமாவும் இருக்கு, இந்த சவிகற்பமாவும் இருக்கு, எல்லா கன்ஃபியூஷன்ஸாவும் பயமாவும் இருக்கிறது கூட அதுதான். ஆனா அது பொறுப்பு இல்லை. ஏன்னா அந்த சித் சக்திக்கு உலகம் இருக்குன்றதே ஒண்ணும் கிடையாது, தனித்த ஜீவனே ஒண்ணும் கிடையாது. அதுக்கு பேஸ் மெட்டீரியலா அது இருக்கு. இது வந்து என்ன பண்றது, பேஸ் மெட்டீரியல் உணராம தன்னை எதுவோ தனி முதலா மாத்திண்டு, தனி அறிவா மாத்திண்டு, தனி சுதந்திரமான ஒரு பீயிங் தன்னைத்தானே கற்பனை பண்ணிட்டு இது கூத்தடிச்சுட்டு இது மாட்டின்றதுன்னா அது எப்படி பொறுப்பாகும்? எவர் நியூவா இருக்குன்றதோட ஓப்பன்னஸ்ல இருக்கணும். அந்த நியூவா எதையோ அப்ரோச் பண்ண போறது இல்ல, அப்படியே இருக்கணும். இவ்விதம் மனமானது இரண்டு சக்திகளுடன் எப்பொழுதும் இருக்கின்றது. இதன் மேல் சுழுத்தியில் உண்டாகும் மூடத்தன்மைக்கு காரணம் சொல்லப்படுகிறது. சுழுத்தி ஆழ்ந்த நித்திரை விஷயமான அந்த பிரகாசம் நீடித்தது. ஓ 4 மணி நேரம் தூங்குறோம், 5 மணி நேரம் தூங்குறோம், அந்த தூக்கம் அந்த இருட்டு அப்படியே போயிட்டே இருக்கா இல்லையா? சுழுத்தியின் மூடத்தன்மைன்னு அது ஒரு 16வது அத்தியாயத்துக்கு ஒரு அனுபந்தம் ஒண்ணு சேர்த்திருக்கா, அனெக்ஷன் ஒண்ணு சேர்த்திருக்கா. சிதாத்மா பிரகாச ஏக வடிவரானாலும் கற்பாரை போன்றவர் என்று புரியுதா? சிற்பொருள் வந்து சிவம் வந்து களிமண் மாதிரி இல்ல, அது வைப்ரண்ட் டைனமிக் ஸ்புரணம், அறிவு ஜொலிச்சுன்னு இருக்குதுல. எரிமலை குழம்புன்னு சொல்லுவா, அது எப்படி வந்து தளதளன்னு நெருப்பும் உஷ்ணமும் பிரகாசமும் எல்லாம் தளதளதான் கொதிச்சுட்டு இருக்கும், அந்த மாதிரி அது கொதிச்சுட்டு இருக்கு. சிதாத்மா பிரகாசம் ஸ்புரிச்சுட்டு இருக்கு. சிதாத்மா பிரகாசம் ஏக வடிவரானாலும் கற்பாரை போன்றவர் என்று ஜடத்தன், ஏனென்றால் கற்பாரைனா ஜடத்தன்மை ஏற்பட்டுடும். ஆனது பற்றி ஸ்புரத் பிரகாச வடிவரானவர். ஸ்புரத்துன்னா என்ன? திராப், துடித்தல், ஸ்புரித்தல், சுடர் விடுதல், சுடறுதல். ஸ்புரித்தல்னா என்ன? சுடர்றது, ஒரு சுடர், ஒரு தீச்சுடர், ஒரு தீபச்சுடர் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்புரத் பிரகாச தன்மையானது தீபம் முதலியவற்றில் காணப்படுவது போலவும் அன்று. ஏன்னா அது ஜடம். இந்த ஸ்புரத் சுரூபமே சைதன்யம், விமர்சம், சிற்சக்தி, கிரியை, ஸ்பந்தம், பராகந்தை என்றவாறு ஆகம சாஸ்திரங்களில் விளக்கப்படுகின்றது. இவ்வடிவம் இருப்பதனாலேயே பரம்பொருளுக்கு ஜகத்தை சிருஷ்டிக்கும் வல்லமை உண்டு. புரியுதா? இது வந்து தீப பிரகாசம் போல கூட கிடையாது. ஏன்னா தீப பிரகாசம் வந்து டிபெண்டன்ட்.
சுய ஒளி கிடையாது. அது அந்நியங்களை நாடி இருக்கு, ஆக்சிஜனை நாடி இருக்கு, சூழல்ல இருக்கிற ஆக்சிஜனை நாடி இருக்கு. இப்ப வந்து மூணுல போய் விளக்கேற்ற முடியாது, ஆக்சிஜனும் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, எதுவுமே கிடையாது. தீபம் ஏத்த முடியாது. பூமியில ஏத்தலாம், ஆக்சிஜன் இருக்கு, திரி இருக்கு, எண்ணெய் இருக்கு, வைக்கிற விளக்கு இது இருக்கு, கண்டெய்னர் இருக்கு, இப்படி இது பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு வந்து அதுக்கு ஆன்ம பொருளுக்கு அந்த சித் பிரகாசத்துக்கு இப்படி எதுவுமே கிடையாது, டிபெண்டன்ட் கிடையாது. இப்ப வந்து சுழுத்திய சொல்றாரு, எப்படி கடம் படம் போன்ற பிரதிபலிப்புகள் இப்ப வந்து காட்சி பொருட்களா அந்த சித் பிரகாசத்துல நிறைய வந்து தெரியுது, அவைகளையும் விளக்குவது ஆன்ம பொருளே. அதனாலதான் நம்மளுக்குள்ள இருக்கிறதும் ஆன்ம பொருள். ஆனா நம்ம கிட்ட பகுத்தறிவோடு சேர்ந்து இருக்கு. ஒரு காட்சியை நம்ம பாக்குறோம், காட்சியை நம்மள பார்க்காது. கரெக்டா? ஏன் அங்க பகுத்தறிவு இல்ல. இப்படி காட்சியை என்னிடம் விளங்க வைப்பது எது அப்படின்னு நம்ம புத்திக்குள்ள நம்ம தேடணும். அந்த விஞ்ஞானமய கோஷத்துல நம்ம தேடணும். அது பேருதான் விசாரம். சர்வ பிரபஞ்சத்திலையும் அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து காட்ஸ் பார்ட்டிகளை கண்டுபிடிக்கிறா. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவழிச்சு பிக் பேங் நடந்த அந்த மூமெண்ட்ல என்னெல்லாம் பெரிய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாம் எப்படி எல்லாம் மாறி இருக்கும். அந்த சமயத்துல வந்து இது இந்த டார்க்னஸ் சூப்பர் சிமெட்ரின்னு ஒண்ணு எதிர்பார்க்கிறா. அதுக்குள்ள என்னெல்லாம் வந்தது அப்படின்னு எல்லாம் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போட்டு இது பண்ணிட்டு இருக்கா. காட்ஸ் பார்ட்டிகிள்ன்றது ஒரு பார்ட்டிகிளா? அது ஞான பொருள் விளக்கம். அது வந்து இங்க வந்து அந்த பேரண்டங்களே போட்டான் துகள்கள் அத்தனை சப்அட்டாமிக் குவாண்டம் இன்ஜினியரிங் குவாண்டம் பிசிக்ஸ் எல்லாம் வந்து மூலம் வந்து ஆன்ம பொருள் சித் சுரூபம். அத வந்து அங்கேயா போய் தேடுவா, வெளியிலயா போய் தேடுவா? என்ன காட்சி பொருள்கள் வந்து அந்த சித் சக்தியினால விளங்கி கொண்டிருப்பவைகள், அவைகள் பார்ப்பவனை விளக்காது. நீ வந்து இன்ஃபர் பண்ற, எவ்வளவு இன்ஃபர் பண்ணாலும் பார்ட்டிகல்ல கிடையாது, கேசஸ்ல கிடையாது, எனர்ஜில கிடையாது, போர்சஸ்ல கிடையாது. ஏன்னா அண்டவெளி பூரா இருக்கு. இந்த பூமியில தான் இதெல்லாம் பண்ண முடியுது. எங்கேயோ ஒன்னும் காத்து கூட இல்லாத ஏதோ இத்தனை மண்டலங்கள் இருக்கு. அட்மாஸ்பியரை தாண்ட பிறகு காத்து கிடையாது. அப்படின்னா அங்கேயும் அந்த பொருள் இருக்கு. உன்னுடைய ஊடகத்துக்கு அகப்பட்ட சப்அட்டாமிக் பார்ட்டிகளை நீ பண்ற. ஊடகத்துக்கே அகப்படாதது தானே மனம். தேடினால் ஓட்டம் பிடிக்குமையா இருக்கா இல்லையா? மனம்னு ஒரு பொருளே இல்லாம போயிடுறதா இல்லையா? அப்படின்னா ஆன்சர் இம்மீடியட்டா இங்கேயே இருக்கு. தத்துவ ஆராய்ச்சி பண்ணாதான் கிடைக்கும். தன்னையே அகழ்ந்து தோண்டி ஆராய்ச்சி பண்ணாதான் அது கிடைக்கும். அதாவது ஆப்ஜெக்டாக இருக்கிற பிரதிபலிப்புகளாக, இது வந்து 327 பக்கத்துல வருது, 2வது பேரால வருது, 327. ஆப்ஜெக்டுகள் எல்லாமுமே சித்திலிருந்து பிரதிபலிக்கப்பட்டவைகள். இப்படி பிரதிபலிக்கப்பட்ட கூட்டங்கள் யாவும் அசத்து என்று அறிவது அவித்தையாம். இவைகள் கூட அசத்து இல்லை என்றார் பொருமா. அங்கேயும் அது சிற்பொருள் தான் விளக்கமா அந்த பொருளாவும் இருக்கு. பொருள் அதுலதான் நிக்கிறது. பொருள் விளக்கம் பெறுவதும் அதுதான். பொருளே சித்து தான். அதனால இது அசத்து அன்று அப்படின்றாரு. ஆமா, சித்து அந்த ரூபமா இருக்கு. அசத்து என்று அறிவது அவித்தையாம். கடம் படம் என்ற பிரதிபலிப்பு கூட்டங்கள் யாவும் சத் என்று நன்றாய் அறிவது வித்தையாம். இதுவே ஞானமாம். ஆகையால் பர சித் ஆத்மாவான அந்த பரம்பொருளான பொருள்
பறையான மாயை என்று பெயருடைய தன் சுதந்திரத்தினாலே தன் ஆத்மாவே விசித்திர விஸ்வரூபத்தன்மையால் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த விதம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற விஸ்வரூபத்தில் தன்னால் பிரதிபலிக்க செய்யப்பட்ட கண்டப்பட்ட சிறு சிறு சித்ரூபமான ஜீவ திருஷ்டியாக துவைத திருஷ்டி உண்டாவது ஜீவர்களுடைய பந்தமாம். அத்வைத திருஷ்டி மோட்சமாம். சுதந்திரம், விஸ்வரூப அவபாசம், ஜீவ பிரதிபலிப்பு, அவரது பந்தத்தின் பிரதிபலிப்பு, மோட்சத்தின் பிரதிபலிப்பு, இவை யாவும் கண்ணாடியில் பிரதிபிம்பம் போல பகவானால் தன் சுதந்திரத்தினால் பிரதிபலிக்க செய்யப்படுகின்றன. தன் சங்கற்ப நகரம் போல் அவபாசத்தன்மை ஒன்றையே பொருந்தி இருப்பனவையாம். அவபாசம்னாலே பிரதிபலித்தல். அவபாசமும் பரச்சித் ஏகரூபமானது. இப்படி யாவும் களங்கமற்றனவாம். ஆதலால் பரச்சிதாத்மாவிடத்தில் விமர்சமானது ஜீவிதமாக இருக்கிறது. சுழுத்தியில் நித்திரை வடிவமான ஜடசக்தியினது பிரதிபலத்தினால் விமர்சம் மறைபட்டு வலுவற்று இருப்பதனால் அவ்வேளையில் பிரகாசம் நிபிடமாக இருந்தும், நிபிடம்னா அடர்ந்து இருந்தும், பிரகாசம் ஃபுல்லா இருக்கு, ஆனா மறைபட்டிருக்கு. எவ்விதத்திலும் அது மூடத்தன்மையுடைய தசை என்று எல்லா வித்வான்களாலும் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நேரம் வேணா தூங்குவோம், 18 மணி நேரம் தூங்கினா கூட உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம நான் தூங்கினேன் அப்படின்றதே மூடத்தன்மை. அந்த மூடத்தன்மையை விவரிக்கிறது கூட பிரகாசம் தான். இவனா விழிப்பு நிலையில ஒரு தாட்டை அட இந்த மாதிரி ஒரு தாட்டே இருக்க முடியாது அறிவுல, தனி முதலா எனக்கு இப்படி தோணாது அப்படின்னு அதை நிறுத்தி அதுல இருந்து அவன் திரும்புறது ஒண்ணுதான் பண்ணக்கூடிய சாதகம் அப்படின்ற மாதிரி ஜனகர் சொல்லிட்டு வர்றார். சுழுத்தி வேளையில் விமர்சங்கள் ஒன்றுமே இல்லாமல் பிரகாசம் மட்டிலும் நிபிடமாக அடர்ந்து நீடித்திருக்கின்றதனால் அது மூடத்தன்மையான தசை. இது காரணமாத்தான் தீபங்கள் முதலிய விஷயங்கள் சித்தே வடிவமாக இருந்தும் விமர்சனங்கள் இன்றையவையானதனால் அவைகளிடத்தில் மூடத்தன்மை யாது பற்றியும் வித்வான்கள் கற்பித்திருக்கின்றனர். இப்ப தீபம்ன்றது என்ன? இப்ப நான் ஒண்ணு பிரகாச, என்னுடைய மனம் எப்படி இருக்கு? என்னுடைய மனம் கூட ஒரு தீபம் தாங்க. அப்படி பார்க்கும்போது எதிர்க்க போற காட்சிகள் எல்லாம் தெரியுது, மனத்துக்கு தெரியுது. கரெக்டா? மனத்துக்குள்ள தெரியறதையும் நான் பாக்குறேன். இது தீபம் போலதான் இருக்கு. தீபம் விளக்கம் கொடுக்கறது இல்லையா? அந்த மாதிரி காட்சிகள் விளக்கம் பெறுகின்றது மனத்தின் மூலமாக. என்ன, மனம் பூரா அந்த பிரகாசத்தன்மைன்ற சித்து பரவி இருக்கிறதுனால அது இதுவா இருக்கு. ஆனா தீபத்துல ஒண்ணு மிஸ்ஸிங். என்ன மிஸ்ஸிங்? விமர்சம் மிஸ்ஸிங். அது தன் மேல தன் திரியில ஒரு மூல மத்திரம் என்ன வராம சிக்கின் இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ண மாட்டேன். புரியுதா? திரியினுடைய எல்லா பகுதிகளிலையும் ஒரு 10% பகுதியில சரியா என்ன வர மாட்டேன்றது. என்னுடைய இந்த தீபத்தினுடைய பிரகாசத்துக்கு பக்கத்திலேயே ஒரு மரப்பு இருக்கு, அதனால அந்த பக்கம் எல்லாம் இருட்டா போயிடுது இப்படின்னு எல்லாம் எந்த விமர்சனமும் கிடையாது. புரியுதா? நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல பிரகாசமா இருக்கிற சித்தம்சம் காண்பிக்கிற அந்த விளக்கத்துல எடுத்து பேசுறது பேர் விமர்சனம்னு பேரு. இதனாலேயே குறிப்பிட்டு காமிக்கல. குறிப்பிட்டு காமிக்காததுனாலேயே பகுத்தறிவு இல்லாததுனாலேயே இவைகள் ஜடத்தன்மை கொண்டவைகள். புரியுதா? அதனாலதான் இப்ப எப்படியும் ஒரு விளக்கு பொருட்களை விளக்குறது. பொருட்கள் தானா விளக்கம் கொடுக்கறது இல்ல. ஒரு இருட்டுல ஒரு இருட்டு ரூம்ல கட்டில் இருக்கட்டும், கட்டில் ஒரு தீபம் மாதிரி கிடையாது. ஆனா ஒரு தீபத்தை எடுத்தோம்னா அந்த கட்டில் இருக்கிறது இல்லாததெல்லாம் கூட தெரியுது. அங்க ஒரு தீபத்தினால கட்டில் இருக்கிறது தெரியப்படுத்துறது. கட்டில விட இது உயர்ந்த சித்தம்சம் இருக்கா மாதிரி இருந்தாலும் அதுல விமர்ச அம்சம் தானா இல்லாததுனால அது ஜடமே, சிற்பொருள் அன்று அப்படின்னுதான் வித்வான்கள் சொல்றாங்க அப்படின்றாங்க. புரியுதா? அதுவும் ஜடமே, சூரியனும் ஜடமே. சூரியனும் ஜடமே. சூரிய வெளிச்சத்துல நல்லது பண்றவாளம் இருக்கா, சூரிய வெளிச்சத்தை வச்சுட்டு கெட்டது பண்றவாளம் இருக்கா. சூரியன் அதுக்கு பொறுப்பாகாது. புரியுதா? சூரியனால
நீர் ஆவியாக்கப்பட்டு மழை வந்து கட்டாந்தரையிலும் பெய்யலாம், நல்ல நல்ல சதுப்பு நிலத்திலையும் பெய்யலாம். அது வந்து மழையோ சூரியனோ பண்ண தப்பு கிடையாது. அதனால அங்க வந்து எதுவுமே விமர்சனம் கிடையாது. அதனாலே இவைகள் எல்லாமே சிற்பொருள் அன்று, சிற்பொருள் அன்று அப்படின்றார். இது காரணமாகத்தான் தீபங்கள் முதலிய விஷயங்கள் சித்தே வடிவாக இருந்தும் விமர்சத்தன்மை இன்றியவைகளாதலால் அவைகளிடத்தில் மூடத்தன்மையை யாது பற்றியும் வித்வான்கள் கற்பித்திருக்கின்றனர். சுழுத்தியில் ஆழ்ந்த உறக்கத்தில் நித்திரையின் மறைப்பினால் விமர்சங்கள் உதிக்கவில்லை என்று சொல்லப்பட்டது. அந்த நித்திரையின் சுரூபம் என்னவென்றால் சுழுத்தியில் ஆதியில் உற்பவமான வெளியாகிய அவ்யக்தம் என்ற மகாசூன்யத்தை தான் நித்திரை என்று சொல்லப்படும். இன்னும் பியூட்டிஃபுல்லா டிஃபைன் பண்றாரு. என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் தூக்கம்ன்றது என்னன்னு சொல்றாரு? அந்த பரம்பொருளான அந்த சித் சக்தியானது தன்னிடத்திலிருந்து ஃபர்ஸ்ட் உற்பத்தி பண்றது என்னன்னா ஸ்பேஸ், எம்டினஸையே உற்பத்தி பண்றது. அதுதான் நித்திரை. எம்டி ஆஃப் எவ்ரிதிங். இது பேர் தான் அவ்யக்தம். அவ்யக்தம்னா என்ன? ஒரு வியக்தமா ஒரு ரூபத்துல இல்லாத ஒரு வெளி, எம்டினஸையே உற்பத்தி பண்றது. அதனால தூக்கத்துல ஒண்ணும் தெரியலன்றது ஒரு பெரிய திரை. எம்டி, அதாவது சினிமா போயிருக்கோம், கரண்ட் கட் ஆயிடுத்து, அவ்வளவுதான், வெறும் ஸ்கிரீன் கிடக்கு, ஒன்னும் தெரியல, எல்லாரும் பேசாம உட்காந்துட்டு இருக்கா. இருட்டும், லைட்டா ஆஃப் பண்ணிட்டா, படமும் வரல, இருட்டுக்குள்ள ஃபுல்லா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கா மாதிரி. ஆனா 2000 பேர் உட்காந்துட்டு இருக்கா, 2000 பேரும் இருட்டு காட்பட்டு உட்காந்துட்டு இருக்கா, திரையிலையும் ஒண்ணும் இல்லைன்றா. அந்த மாதிரி தான் இருக்கிற நிலை. இது அவ்யக்தம் தான் ஃபர்ஸ்ட் உற்பத்தியார் தான். அதனால தான் வந்து இது வந்து நித்திரை வந்து மூடத்தன்மையினுடைய உச்சமா இருக்கு. அறியும் தன்மை இல்லைன்றது பேர் தான் மூடத்தன்மை. சுழுத்தியில் ஆதியில் உற்பவமான வெளியாகிய அவ்யக்தம், வெளின்றது வந்து அவ்யக்தம், எம்டினஸ். வியக்தின்னா காட்சி, ஒரு பொருள். மகாசூன்யத்தை தான் நித்திரை என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட திருஷ்யங்கள் இல்லாத நாஸ்தி என்ற சாமானிய நிலைதான் ந அஸ்தி. ந அஸ்தின்னா இல்லாதது, இல்லை, இன்மை. ந அஸ்தி என்ற சாமானிய நிலைதான் சுழுத்தியில் ஆழ்ந்த நித்திரையில் பிரகாசிக்கின்றது. விழிப்பு நிலை வேளைகளிலும் வஸ்துவை பார்வையிடும் தருணத்திலும் இவ்விதமே மனது மூடமாயிருக்கின்றது. புரியுதுங்களா? விழிப்பு நிலை வேளையில வஸ்துவை, ஏதான ஒரு பொருளை, ஆமா, ஏன்னா அந்த அவ்யக்த வெளிதான் இருக்கு, அதான் ஒண்ணும் தெரியலேன்றா எல்லாரும். உள்ள ஒண்ணும் இல்லையே, உண்முக நாட்டம்ன்றீங்களே, உள்ள என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, இருட்டா இருக்கே, ஒண்ணுமே இல்லையேன்னு தான் சொல்றா. ஏன்னா எல்லாம் இன் ரெஃபரன்ஸ் டு காட்சிகள், இன் ரெஃபரன்ஸ் டு எண்ணங்கள், ஒலிகள். ஆனால் ஜாக்கிர வேளையில் நிர்விகற்பம் க்ஷணிகமானபடியினாலும் உடனுக்குடன் அடிக்கடி விகற்ப சிந்தனைகள் உதிக்கின்றபடியினாலும் மூடத்தன்மை மறைபட்டு போகின்றது. என்ன ஆகுது? நிர்விகற்பம்ன்றது என்ன? ரெண்டு தாட்டுக்கு நடுவுல, ரெண்டு இஷ்யூஸ்க்கு நடுவுல கேப்ன்றது ரொம்ப குறைவான காலம். அதுக்குள்ள சரசர சரசரன்னு வந்து எண்ணங்கள் ஓடி வந்து அவனை ஆக்கிரமிக்கிறது, அவன் மனமா அங்க உழவின்றிருக்கு. அதனால வந்து இங்க வந்து இதுவே வஸ்துவே தெரியல. நிர்விகற்பம்ன்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் சதா விகற்பம், மறைப்பு தான். விகற்பம், மறைப்பு. ஆழ்ந்த நித்திரையில் மனது லயமாகி விடுகிறது என்ற கொள்கை பிரசித்தமாயிருக்கிற நித்திரையை பிரகாசம் செய்வது மனம் என்பது எப்படி என்றால், ஆழ்ந்த உறக்கத்தில் அவ்யக்த சக்தியும் பிரகாசமும் ஒன்றுபட்டிருக்கின்றதனாலும் விமர்சனம் இல்லாது இருக்கின்றபடியினாலும் மனது லயமடைகிறது என்று விவேகிகள் கூறுகின்றனர். என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து விமர்ச சக்தின்னு சொல்லப்படுற குறிப்பிட்ட பார்வைகள் அறவே இல்லாமல் இருக்கு ஆழ்ந்த உறக்கத்துல. பிரகாச சக்தி இருந்தாலும் அந்த பிரகாச சக்தி எப்படி இருக்குன்னா எம்டினஸாவே இருக்கு.
தோற்றம் இன்மையே அங்க பிரகாசம். புரியுதா? தோற்றம் இல்லாத தன்மையே ஓயாம ரொம்ப நேரம் 8 மணி நேரம் பிரகாசிச்சுட்டு இருக்கு. அதனால என்ன ஆயிடுறது, மனது இங்க அப்படியே அந்த ஒரு எம்டினஸுக்கு லயமாயி அப்படியே கிடக்கு. அதாவது தமசிக்கா அப்படியே கிடக்கு என்று விவேகிகள் கூறுகின்றனர். விழிப்பு நிலையில் வஸ்து தரிசன வேளையிலும் இதே மாதிரியாக அந்தகார இருள் பேரிருட்டுல இருக்கு. விழிப்பு நிலையில் வஸ்து தரிசன வேளையிலும் இதே மாதிரியான மனது லீனமாக இருக்கின்றது. இங்க போட்டு கீழே போட்டிருக்கான். மனது நிர்விகற்பமாக ஏகரூபமாக இருக்கின்றதனாலும் சலிக்காததனாலும் மனது லீனம் எனப்படுகிறது. விஷயங்களுக்கு நேரே செல்லுகின்றது போல காண்கிற அறிவையே மனம் என்று கூறப்படுகிறது. சுளுத்தியில் ஸ்திரமாக இருப்பதாலும் வெளிநாட்டம் இல்லாதாலும் மனது லீனம் எனப்படுவது விவேகிகளது கொள்கை. அதாவது என்ன சொல்றதுன்னா, சாதாரணமா விழிப்பு நிலையில மனம் விஷயமாவே இருக்கு, விஷயமயமா இருக்கு, ஒரே தாட் மயமா, உணர்ச்சி மயமா, அதை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் மயமா, இன்னர் சேட்டரா தொடர்ந்து 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 இப்படியே இருக்கிறதுனால அங்க நிர்விகற்பம் கூடினாலும் ஒண்ணுமே தெரியல. அதாவது மாறுதலற்ற தன்மையா சில க்ஷணங்கள் அப்படி இருந்தாலும் அதை நோட் பண்ணி பாக்குறதுக்கு அந்த மனம் தானே வழிவிடணும். பேசுற பதற்றம் அடைஞ்சிருக்கிற அந்த மனம் தானே எம்டியா இருந்து வழிவிடணும். அந்த கவனிப்பவனா மாறணும். அது மாற விடாம இருக்கு. இவ்விதம் ஆழ்ந்த நித்திரையின் மூடத்தன்மையை காண்பித்து விட்டு ஆழ்ந்த நித்திரைக்கும் சமாதி அனுபவத்திற்கும் இருக்கும் வேதத்தை சொல்லுகின்றார். ஏ பிராமணா, நான் சுய அனுபவத்தில் இருந்தும் எடுத்து சொல்லும் ரகசியத்தை கேளும். அவர் பண்ணிட்டு இருக்கிற சமாதி அனுபவங்களை பத்தி எல்லாம் அவர் விளக்குறார். யாரு? ஜனக மகாராஜா. இந்த ரகசியம் தெரியாமல் சூக்ஷ்ம விசாரணையில் தேறினவரான வித்வான்களும் மோகத்தை அடைகின்றனர். என்னன்னா, அனுபவம்ன்றது இது ஆக்சுவலா இது அனுகிரகம் தான். ஜனகருக்கு அந்த மாதிரி தெரியணும் அப்படின்றது கூட அந்த பொருள் அந்த மாதிரி விளக்கமாக அங்க அவருடைய புத்தியை அடக்கி தன்மயமா அது ஆக்கி இருக்கு. அந்த அனுபவத்துல அவர் நல்ல ஆன்ம பொருளை நிலைச்சு நின்றவரா வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த அனுபவத்தை இப்ப சொல்றாரு அவர். சாதாரணமா மற்றவர்கள் எல்லாம் மோகத்தை அடைஞ்சு கன்ஃபியூஸ் ஆயிடுறா, என்ன பண்றதுன்னு தெரியாம இதை விட்டுருவா. ஆனா போயா, என்னையா இது, இப்படி போனா அப்படி வருது, அப்படி போனா இப்படி வருது, என்னென்ன சொல்றா, ஒவ்வொருத்தர் ஒண்ணு சொல்றா, அடைஞ்சாவா மாதிரி பேசுறா, யாரும் அடைஞ்சாவா மாதிரி தெரியல, இப்படி எல்லாம் வருது. மோகத்தை அடைகின்றனர். நிர்விகற்ப சமாதியும் சுழுத்தியும் வஸ்து தரிசனமும் ஆகிய இம்மூன்றும் விமர்சம் இல்லாதனவாதலாலும், அதாவது மனத்தினுடைய விமர்சத்தன்மை இருக்கு இல்லையா, ஒரு பாயிண்ட மொத்தமா தெரிகிற பிரகாசிக்கப்படுகின்ற காட்சிகள்ல இருந்து ஒண்ணுத்தை எடுத்து அலசறதுதான் விமர்சம். இது மூணுமே விமர்சம் இல்லாம இருந்தாலும், அதாவது என்ன, நிர்விகற்ப சமாதி, ஆழ்ந்த உறக்கம், அப்புறம் ஆன்ம பொருள் தரிசனம், 3 வேளைகளிலும் 3 தருணங்களிலும் மனசு விமர்சம் இல்லாமல் இருந்தாலும் இவைகளின் பிரகாசம் நிபிடமான காரணத்தினாலும் ஒரே விதமானவை. நிபிடம்னா அடர்ந்து தொடர்ந்துன்னு அர்த்தம். புரியுதா? தூக்கத்துல தொடர்ந்து பிரகாசம் இருந்துட்டு இருக்கு. இதே மேல மூடத்தன்மை மேல, மையிருட்டு மேல இல்லையா? சமாதியில என்ன இருந்துட்டு இருக்கு, நிறைய போயிட்டு இருக்கு. இவர் எதையுமே பார்க்காம இருக்காரு, எதையுமே பாராட்டாம இருக்காரு. இது பிரகாசமயமாவே இருக்காரு. உதாசீனப்படுத்திட்டு அப்படியே கிடக்காரு. காண்பவர் உதாசீனப்படுத்திட்டு அப்சர்வர் இல்லாம அவர் கிடக்கார் சமாதியில. இதுல என்ன ஆகுது, வஸ்து தரிசனத்துல, வஸ்து தரிசனம் ஆன்ம பொருள் தரிசனம். அந்த வஸ்து தரிசனம்ன்றது என்ன, ஆக்சுவலா அந்த சக்தி சித் சுரூபமே தெரியறது. அந்த சுரூபத்திலையும் அடர்ந்த பிரகாசம் இருந்துட்டு இருக்கு. மூணுமே ஒரே மாதிரியா தான் இருக்கு, விமர்சனமே கிடையாது மூணுக்குள்ளேயும். புரியுதா? ஆழ்ந்த உறக்கம், சமாதி, அப்புறம் வஸ்து தரிசனம் ஒரே விதமானவை. திருப்பி படிக்கிறேன். நிர்விகற்ப சமாதியும் சுழுத்தியும் ஆழ்ந்த உறக்கமும் வஸ்து தரிசனமும் ஆகிய இம்மூன்றும் விமர்சம் இல்லாதனவாதலாலும் இவைகளில் பிரகாசம் நிபிடமான அடர்ந்ததான காரணத்தினாலும் ஒரே விதமானவை தான். ஆனால் இம்மூன்றிற்கும்
விவகாரத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கும் பேதத்திற்கு காரணம் என்னவென்றால் இவைகளுக்கு உத்தரக்ஷணத்தில் உதயமாகும் அனுசந்தானம் என்ற விமர்சனத்தின் வித்தியாசத்தால் இவைகளுக்கு பேதம் ஏற்பட்டது. உத்தரக்ஷணம்னா முடிவடையும் தருவாயில் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? எங்க வருது? ஒரு க்ஷணம் பிரகாசம் இருந்தா கூட அது முடிகிற தருணம்னு ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த பிரகாசம் பிரகாசிச்சுட்டு இருக்குன்றதும் தெரிஞ்சுட்டு இருக்கு. அத பத்தி அது முடிவடைஞ்சு வேற மாறும்பொழுது பிடிக்கிற அந்த தருவாயில மூணுத்துக்கும் பேதம் வருது அப்படின்றான். புரியுதா? எது எதுக்கு? ஆழ்ந்த வர்க்கத்துக்கு. ஆழ்ந்த வர்க்கத்தை என்ன பண்றோம்? ஒட்டுமொத்தமா அப்பா நல்லா தூங்கினப்பா, ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாதுப்பா அப்படின்னு உடலுக்கு கொடுத்துறோம் இல்லையா? உடல் மூலமா தூக்கம் ஏற்பட்டதை தவிர தூக்கம்ன்ற ப்ராசஸ் ஆக்சுவலா என்ன? ஒன்றுமற்ற நிலை, உணராத நிலை, இல்லாத நிலை மாதிரி இருந்தது. புரியுதா? அதனால தெம்பு வருது. ஏன்னா தெம்பே அப்படித்தான். ஏன்னா இங்க தெம்புன்றது சர்வசாதாரணமா இருக்கு, சக்தின்றது சர்வசாதாரணமா இருக்கு. நீ சும்மா இருந்தா சக்தி, நீ பேசினா சக்தி விரையும், நீ என்னவாவோ இருந்தேன்னா சக்தி விரையும் ஆயிண்டே இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இதுதான் பிறப்பே. சக்தி விரயமாக்குறது தான் பிறப்பே. இது எதுக்கோ எடுத்து விடுறதுதான். புரியுதா? பாத்திக்கு போக வேண்டிய தண்ணி எடுத்து கள்ளிக்கு பாய்ச்சறதே தான் வாழ்க்கை. இதுதான் பிறவிய. ஆனா இந்த மூணுத்துக்கும் ரொம்ப நுணுக்கமா அவர் சொல்றாரு. அது விமர்சம், அது ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா உள்ளுக்குள்ள, என்னவாவோ அது தெரிய வருது இல்ல, ஐடியா கிடையாது. இது அப்படியே ட்ரூத் அப்படியே தெரிய வருது இல்ல, அங்கதான் அவைகள் மூன்றும் வித்தியாசப்படுகின்றன அப்படின்றார். அடர்ந்த நிபிடத்தன்மையில் மூன்றும் ஒன்றையானவை, ஆனால் பிரகாச நிபிடமான அடர்ந்த பிரகாசம் தொடர்ந்து இருத்தலில் ஒன்றையானவை. இவைகள் மூன்றுக்கும் விமர்சனமே கிடையாது. ஆனால் இம்மூன்றிற்கும் விவகாரத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கும் பேதத்திற்கு காரணம் என்னவென்றால் இவைகளுக்கு உத்தரக்ஷணத்தில் உதயமாகும் அனுசந்தானம் என்ற விமர்சனத்தின் வித்தியாசத்தால் இவைகளுக்கு பேதம் ஏற்பட்டது. அனுசந்தானம்னா என்ன? இந்த ஹவ், என்னமோ நடந்தது, என்னோ ஒரு சக்திமயமா இருந்தேன், நானற்று போயிருந்தேன், ஆனா உணர்வா இருந்தது, ஏதோ ஒண்ணு இருந்தது அப்படின்றத, இது என்னது அப்படின்னு, இது எப்படி ஹவ் அப்படின்னு ஒண்ணு வருது பார்த்தீங்களா? அதுதான் அந்த கடைசி தெருவாயில வர ஒரு உத்தரக்ஷணத்துல வர ஒரு அனுசந்தானம். புரியுதா? ஹவு இஸ் திஸ் அப்படின்னு பார்த்து நிக்கிற தன்மை. விமர்சனத்திற்கு முன் விளங்கப்பட்ட விஷயங்களுடைய வித்தியாசமே காரணம் என்பது தென்னம். மூணு விஷயம் இல்லையா? அந்த என்ன இந்த மாதிரி இது எப்படி நடந்தது? வஸ்து தரிசனத்துல நடந்தா இது எப்படி நடந்தது? தூக்கமா இருந்தா இது என்னது தூக்கம்? அப்புறம் நிர்விகற்ப சமாதியா இருந்தா இது என்ன சமாதின்றது, என்ன இதுதானா அப்படின்னு அந்த மூணுத்துக்கும் முன்னாடி ஒண்ணு தூக்கம், ஒண்ணு சமாதி, ஒண்ணு வஸ்து தரிசனம் அப்படின்ற மூன்று விஷயங்கள்னால்தான் மூன்று வித்தியாசங்கள் வருது. அந்த அனுசந்தானம் பண்ற ஹவ் அப்படின்ற தெரிஞ்சுக்கிற உணர்ற அந்த ஒரு விளக்கம் இருக்கு இல்லையா, அது உண்டார விதமே அந்த மூணு முன்னாடி நடந்த விஷயங்களை பொறுத்துதான் அந்த இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். சமாதியில் விஷயம் கேவல அறிவுமயமாக சித்தாக இருக்கிறது. புரியுதா? சமாதியில எப்படி இருக்கு? வெறும ஏதோ ஒரு தாட் வந்திருக்கு, ஆனா அது சிற்பொருளே அப்படின்னுட்டு பேசாம இருக்கான். அவன் டூயரே ஒத்தனும் கிடையாது, அதை பார்க்கறவன் கிடையாது, அதை உதாசீனப்படுத்துறவன் கிடையாது, அதை ஏற்றுக்கொள்வவன் கிடையாது, அலசறவன் கிடையாது, பாராட்டுறவன் கிடையாது, எதுவுமே. யாதொரு காரணத்தினால் இந்த மூன்றிலும் சுழுப்தி, ஆழ்ந்த உறக்கம், சமாதி அனுபவம், வஸ்து தரிசனம் இவைகளில் சப்தரூபமான விமர்சனங்கள், சப்தரூபம் தான் இன்னர் சேட்டர், ஒப்பீனியன், ஐடியாஸ் இல்லையோ, அதனாலேயேதான் இந்த அவஸ்தைகளை பிரகாச நிபிடம் என்று கூறப்பட்டது. நிபிடம்னா அடர்ந்த பிரகாசம், கேப் இல்லாத சித் சக்தி பிரகாசமயமா அங்க இருந்தது. ஆக்சுவலா சித் சக்தின்றது வெறும் பிரகாசமயம், ஆனா அது அறிவு, அங்க அந்த அறிவுன்னு உணரணும். அதனாலதான் இந்த சர்வ பிரபஞ்சமும் தோன்றி இருந்து அதிலேயே மறைந்து கொண்டிருக்கின்றது. இவைகள் உண்மை அல்ல, அது உண்மை, அது சத்தியம், அது சத்பொருளும். சமாதியும்
ஆழ்ந்த உறக்கமும் நீடித்திருக்கின்றதனால் எல்லோராலும் எழுந்த பிறகு ஸ்பஷ்டமாக நினைக்கப்படுகின்றன. என்ன பெரிய 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 டைம் கேப் அதுக்கு. தூங்கினா நல்லா தூங்குறோம், அதே மாதிரி சமாதியில உட்கார்ந்தா ஒரு 1/2 மணி நேரம் உட்காரலாம், 1 மணி நேரம் உட்காரலாம், 2 மணி நேரம் உட்காரலாம், இன்னைக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தியானம் சமாதி பழகிறோம். அதனால இது வந்து ஸ்பஷ்டமாக மெமரிக்கு வருது. ஆனால் வஸ்து தரிசனம் ஒரு க்ஷண நேரம் மாத்திரம் இருக்கிறபடியால் ஸ்பஷ்டமாக நினைக்கப்படவில்லை. அதாவது வஸ்து தரிசனம் அவர் மீன் பண்றது என்னன்னா, விழிப்பு நிலை வாழ்க்கையில பெருசா ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவுல ஒரு கேப் ரொம்ப நேரம் இருந்ததுன்னா அதுதான் வந்து வஸ்து தரிசனம். ஆக்சுவலா வஸ்து அங்க தரிசனம் கொடுத்துட்டு இருக்கு, அங்க பிரகாசம் இருக்கிறதுனாலதான் கேப் இருக்கு. எப்படி நம்ம பேச்சுக்கு வந்து மௌனமே அடிப்படை, சைலன்ஸ் தான் வந்து பேச்சை வந்து நன்னா தூக்கி தூக்கி கொடுக்கறது. ஒரு வார்த்தை குறைஞ்ச குரல்ல பேசினாலும் இன்னொரு வார்த்தை உச்ச குரல்ல பேசினாலும் அதுக்கு இருக்கிற வித்தியாசத்தை காமிக்கிறதே அது கீழே இருக்கிற சைலன்ஸ் தான். சைலன்ஸுக்கு எந்த அளவும் கிடையாது, மெஷர்மெண்ட்டும் கிடையாது. அந்த மாதிரி வஸ்துவுக்கு தனியா வந்து கேப்ல தான் காமிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா இங்க நம்மள உணர்த்தத்துக்கோசரம் அவர் சொல்றாரு, விழிப்பு நிலையில 2 தாட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஸ்டில்னஸ், ஒரு கேப், ஒரு சைலன்ஸ், அது வந்து க்ஷண நேரம் நடக்கிறதுனால அது திருப்பி மெமரிக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இதே போலதான் கொஞ்ச நேரம் க்ஷணிக சமாதி, ஒரு க்ஷணம் சமாதி, ஒரு க்ஷணம் ஆழ்ந்த உறக்கம், கொஞ்ச நேரம் ஒரு டிப், ஒரு நேப், அப்படி ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் தூங்கிட்டு அப்படி எழுந்துட்டா கூட அதுலயும் வந்து இதே அனுபவம் தான் இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் க்ஷணிக சுழுத்தி என்றும் க்ஷணிக சமாதி என்றும் இருக்கின்றன. இவைகளில் க்ஷணிக ஆழ்ந்த நித்திரையானது நுட்ப நோக்கமுடையவர்களாலேயே பரிச்சயத்திலிருந்து கண்டுபிடிக்கலாகும். யாருக்கு இந்த வந்து கொஞ்சம் அப்படியே இந்த ஆன்ம விசாரத்துல ஈடுபட்டு இப்படி வந்தவாளுக்கு தான் ஓ இப்படி இருக்குமோ அப்படின்னுட்டு நான் தூங்கினேன். ஆனா ஏதோ ஒரு விதமான அவேர்னஸோட ஒரு நேப் அப்படி தூங்கி எழுந்தேன். சோ இந்த மாதிரிதான் அதனோட தன்மை இருக்கும், அது வெறும் பிரகாசமயமாவே இருக்கு, ஒன்னும் இல்லைன்றத விட அது காமிச்சுட்டு இருந்தது எனக்கு அப்படின்னு பரிச்சயம் உள்ளவர்கள், ஃபெமிலியர் ஆனவா. அதனாலதான் இந்த சாதகங்கள்லாம் உடல் உணர்ச்சிகள், அப்புறம் மனத்துல இந்த மாதிரி தூங்கி எழுந்துக்கிறது, நித்திய நியமங்கள் எல்லாத்துலயுமே கேப் இல்லாம தொடர்ந்து நுட்பமான நோக்கம் கொண்டவர்களாக நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அததான் சொல்றார், பரிச்சயமானவர்களாலே இது கண்டுபிடிக்கலாகும். சமாதியில் அவ்விதம் பரிச்சயம் இல்லாததால் நுட்ப புத்திமானாலும் க்ஷணிக சமாதியை காணுவது அரிது. இவைகளில் க்ஷணிக சுழுத்தியானது ஆழ்ந்த உறக்கமானது நுட்ப நோக்கம் உடையவர்களாலே பரிச்சயத்தில் இருந்தும் கண்டுபிடிக்கலாகும். நுட்ப நோக்கம்னா இது வந்து என்னை தேடுவதே தான் என்னுடைய பிறப்பினுடைய மூல முடிச்சு, இதை நான் கண்டுபிடிச்சு ஆகணும்னு நுட்ப நோக்கம் உடையவர்களா இருந்தவர்களுக்கு தான் இதெல்லாமே இந்த உபதேசங்கள் எல்லாமுமே. நான் யாருன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தலைப்பட்டு அதுக்குள்ள இறங்கி நான் எப்படி போகணும் ஏதா போகணும் அப்படின்னு கேட்கிறவாளுக்கு தான் இது. அஷ்டாவக்ரர் அப்படி இருக்கிறவர், அதனாலதான் அவருக்கு உபதேசிக்கப்படுகிறது. அதனாலதான் இங்க பரிச்சயம் வந்து அப்பதான் வரும். நம்மளுடைய எங்கேயோ இல்ல, உண்மைன்றது வெளியில இல்ல, உண்மைன்றது நானே அந்த உண்மை பொருள். ஆனா எப்படி இருக்கேன், எங்க இருக்கேன், அந்த சித் பிரகாசமா சித் அருள் வெளியாவே நான் இருந்துட்டு இருக்கேன்றதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கிறோம். அதனால அப்படி இருக்கிறவளுக்கு அவ தூக்கத்தை பரிசோதிப்பா, விழிப்பு நிலைகள் எல்லாம் தீவிரமா பரிசோதிச்சுட்டு இருப்பா, அதுக்கப்புறம் ஆழ்ந்த உறக்கத்தை நன்ன படம் போட்டு பார்த்துட்டு இருப்பா. இப்படி நடந்துட்டே இருக்கும், அவங்க வாழ்க்கை பூரா நடந்துட்டு இருக்கும். இதுதான் மெயின், வாழ்க்கையே செகண்டரி. அப்படி வாழற வாழ்க்கை இந்த பரிச்சயம் உண்டாகிவிடும். சமாதியிலும் அந்த விதம் பரிச்சயம் இல்லாததால் நுட்ப புத்திமான்களாலும் க்ஷணிக சமாதியை காணுவது அரிது. இந்த மாதிரி பரிச்சயம் இல்லாததால புத்திமானா இருக்கலாம், ஆனா அந்த சமாதி சித்திக்கும் பொழுது அந்த சமாதியில வந்து இந்த பொருள் எப்படி இருக்கு அப்படின்றது இது பண்றதுக்கு பரிச்சயம் வேணும், அது மேல பேராவல் வேணும். அந்த பேராவல் கொண்டிருக்கும் போது அதுவே அறிவிக்கும். அங்க அதுதான் பியூட்டி. எப்படி வந்து ஒரு கூட்டுப்புழுவை வந்து தொடர்ந்து குளவி கொட்டி 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 ஒரு வண்ணத்து பூச்சியா பறக்க விடுறதோ அந்த மாதிரி இதை பார்த்து 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 அந்த பொருளை வந்து அறிவிச்சிடும். இதுதான் அங்க நடக்கிறது. டிவினிட்டியாக மாறிடும் வாழ்க்கை, டிவைன் டிரான்ஸ்பர்மேஷன் வந்துடும், டிவைன் இன்டர்வென்ஷனா மாறி அவன் ஃபுல்லி டிரான்ஸ்பார்ம்டு சோலா ஆயிடுவான். ஏ பிராமணா, விவகார காலங்களில் சகல பிராணிகளுக்கும் சூக்ஷ்மமான சமாதிகள் உண்டு, அவை பரிச்சயம் இன்மையால் விளங்குவதில்லை.
ஏன்னா மத்த எல்லாருக்குமே இருக்கு, ஆனா எதுக்கும் தெரியாது. ஒரு நாய் கூட நீங்க பார்த்துருந்தேன்னா நல்ல வெயில் அப்படி ஓரமா படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்போம், நடுவு ரோட்ல தூங்கிட்டு இருப்போம், டிராபிக் இல்லாத ரோட்ல தூங்கிட்டு இருப்போம். அதெல்லாம் சமாதி அனுபவம் தான், ஆனா தெரியாது. அதே போல நம்ம தூங்குறது, முழிச்சுக்கிறது, வாழறது அப்படின்னு எல்லா தருணங்களையும் இந்த நுட்பம் நம்ம பார்க்க முடியும். பரிச்சயம் தான் ரொம்ப முக்கியம். இதுல விழிப்பு நிலை வேளையில் கூட விமர்சமற்று, அதாவது இந்த ஐடியேஷன், ஒப்பீனியன்ஸ் இதெல்லாம் மற்ற சிந்தையற்று இருப்பதே சமாதி. இந்த விமர்சம் இன்றி இருப்பது ஒன்றிற்கே சமாதி என்று பெயர். ஆகையினால் ஆழ்ந்த உறக்கத்திலும் வஸ்து தரிசனத்திலும் சமாதியினுடைய குணம் இருக்கின்றது. புரியுதா? சிந்தையற்று இருக்கிற குணம் அங்க இருக்கு, விமர்சமற்று இருக்கிற குணம் அங்க இருக்கு. அதுதான் சமாதி. எங்க? வஸ்து தரிசன வேலை அப்படின்னு சொல்லப்படுற 2 தாட்ஸுக்கு நடுவுல கூட அதுதான் இருக்கு. அதே மாதிரி ஆழ்ந்த நித்திரையிலும் அதுதான் இருக்கு. ஆனா பரிச்சயம் இல்ல, எது எப்படின்னு ஆழ்ந்து விசாரிக்கல. உலகத்தையும் விசாரிக்கல, உடலையும் விசாரிக்கல, உயிரையும் விசாரிக்கல. ஆமா ஆமா, அறிந்து கொள்பவன் இல்ல, அறிய விருப்பப்படுபவன் இல்ல. ஆனால் இந்த சமாதியிலும் வஸ்து தரிசனத்திலும் முக்கிய சமாதித்துவம் கிடையாது. புரியுதா? ஆழ்ந்த உறக்கத்திலும் வஸ்து தரிசனத்திலும் முக்கிய சமாதித்துவம் கிடையாது. ஏனென்றால் கடைசி க்ஷணத்தில் பேத புத்தியுடன் சிந்தனை செய்யக்கூடிய வாசனைகள் அடங்கி இருக்கின்றதனால் இவைகள் முக்கிய சமாதிகள் ஆகா. முக்கிய சமாதின்றது என்னன்னா நீடித்த சமாதி. அந்த முக்கிய சமாதின்னா இது ஒண்ணுத்திலேயே நாட்டம் வச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் தன்னை கான்சியஸ்னஸ்னா என்ன, கான்சியஸ்னஸ் ஒண்ணுதான் இங்க எல்லாமா இருக்கேன், கான்சியஸ்னஸ் இஸ் எவ்ரிதிங் சொல்றாளே, இந்த பிரம்மம் எல்லாம் சொல்றாளே, இந்த ஆன்மாதான் அனைத்தும் அப்படின்றாளே, இந்த வேதங்கள்லாம் இப்படி முழங்கிறது, நீ நான் பிரம்மமாய் இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மம், இந்த பிரஜானமே பிரம்மமயமானது, பரம்பொருளானது அப்படின்னு சொல்றாளே, அயமாத்மா பிரம்மம், இந்த ஆத்மாவே பிரம்மம்னு சொல்றாளே, தத்துவமசின்னு சொல்றாளே, நீ அதுவாக இருக்கிறாயின்னு அந்த பரபிரம்ம பொருளை காமிச்சு அதை சொல்றாளே, இப்படின்னு எல்லாம் நாட்டம் கொண்டு பண்ற அந்த சமாதியில இது சித்திக்கிறது. ஆனா வஸ்து தரிசனம் சொல்லப்படுற வெறுமனே வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில கூட எல்லாருக்கும் சித்திச்சிட்டு இருக்கு. ஆனா யாருக்கும் இதுதான் அப்படின்ற நாட்டம் கிடையாது, இதை கண்டுபிடிக்கிற நாட்டம் கிடையாது, இதுக்கோசரம் வாழற நாட்டம் கிடையாது. இது தவிச்சவன் தான், தகிச்சவன் தான் இதுக்கு ஆட்படுவான். வாழ்க்கையில தகிச்சவன் தான், எனக்கு உண்மை பொருள் என்ன, எனக்கு பையில புடிச்சு கொடு, நான் பண்றேன், அடுத்த செகண்ட் நான் உயிரை விடுற தயாரா இருக்கேன், எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்றவனுக்கு தான் இது சித்திக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால் விழிப்பு நிலை வேளையில் உண்டாகும் க்ஷணிக ஒரு க்ஷண ஆழ்ந்த உறக்கமும் ஒரு க்ஷண சமாதியும் நீடித்த சுழுத்தி சமாதி போலும் வஸ்து தரிசனம் போலும் விமர்சம் இன்றியவை. ஏன்னா எல்லாத்துக்குமே கடைசியில இந்த க்ஷணிக சமாதிகள்லாம் என்ன, வாசனைகள்லாம் அடங்கி இருந்ததெல்லாம் வேகமா அதுதான் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கிறதே தவிர இதை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்றதுக்கு அது விடுறது இல்ல. எல்லாமே வேஸ்டா போயிடுறது, வாழ்க்கையே வேஸ்டா போயிடுறது, பிறவிகள் பெருகிறது. சமாதியும் ஆழ்ந்த உறக்கமும் ஒன்று போலவே இருந்தாலும் இதில் விசேஷம் என்னவென்றால், ஏ முனிகுமாரா, நான் சொல்கிறேன், ஸ்ரத்தையுடன் கேள். ஆழ்ந்த உறக்கம் போல மூடத்தன்மை உடையது அன்று சமாதி. ஆழ்ந்த உறக்கம் மூடத்தன்மையினுடைய மொத்த நிலை அதுதான். அது போல சமாதி கிடையாது. சமாதின்றது ரொம்ப வைப்ரண்டா அலைவ்னஸே, சாய்ஸ்லெஸ் அவேர்னஸே. சிருஷ்டி காலத்தில் ஆதியாக யாதொரு வெளி என்ற அவ்யக்தம் உண்டாயிற்றோ அதுதான் நாஸ்தி என்ற சாமானிய வடிவுடைய விஷயம், திருஷ்யமான விஷயங்களின் பொதுவான இன்மை. சுழுத்தியில் திருஷ்யங்களின் பொதுவான இன்மை விளங்குகின்றது, அதாவது சுழுத்தியில் சாமானியமான இன்மை விளங்குகின்றது. ஆகையால் சுழுத்தியிலிருந்து எழுந்து நான் ஒன்றும் அறியவில்லை என்று அவ்வேளையில் இன்மையை அனுபவித்ததாக சொல்லுகின்றான். அதாவது சுழுத்தின்னு சொல்லப்படுறதுல மனமே இல்லாதனால காண்பவனும் இல்லை, காட்சியும் இல்லை, வெறும் வெட்ட வெளி போல தோற்றம் இன்மையே ஒரு பொதுவான நிலையா இருக்கிறதுனால நான் ஒன்னுத்தையுமே அறியலைன்னு சொல்றதுதான் ஆழ்ந்த உறக்கத்தினுடைய நிலை. ஆனால் சித்தாத்மாவினுடைய இப்படிப்பட்ட காட்சிகளையுடைய சாமானிய இன்மை என்றதும் அவ்யக்தம் என்றதுமான ஜடசக்தியைத்தான் சூத்தி என்று மொழியப்படுகிறது. என்ன, அங்கு தோன்றாமை, ஒன்றும் இல்லாமை அப்படின்ற
ஜடசக்தி, அப்புறம் சாமானிய இன்மை. இதுதான் இதுக்கு பேரு தான் சுழுத்தியே. ஆழ்ந்த உறக்கம்னால என்ன? ஒன்றுமின்மை. தூங்குபவனே இல்லை, தூங்குபவனும் இல்ல, பழைச்சிருக்கிறவனும் இல்ல, உயிரா இருக்கிறவனும் இல்ல, எதுவாகும் இல்லை. இந்த ஜடசக்தி தான் ஆழ்ந்த உறக்கம்னு சொல்றோம். யாதொரு காரணத்தினால் ஆழ்ந்த உறக்கத்தில் ஏற்படும் பார்வையில் காட்சிகளின் பொது இன்மையான ஜடசக்தி விளங்கப்பட்டு எழுந்த பின் ஒன்றும் தெரியவில்லை என்ற நினைவு உண்டாகிறோ, அதனால் ஆழ்ந்த உறக்கத்தில் அறிவானது ஜடசக்தி வடிவமாய் இருக்கிறது என்றும் ஆழ்ந்த உறக்கம் ஜடரூபமானது என்றும் தீர்மானிக்கப்படுகின்றது. ஒருமா ஜடசக்தியா இருக்கிறதுனாலே ஜட ரூபம் தான் அது, அதனால அது கம்ப்ளீட் வேஸ்ட் அப்படின்னு தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் சமாதியில் யாதொன்று விளங்குகிறதோ அதற்கு மூடத்தன்மை சுழுத்தியை போல ஏன் கற்பிக்க கூடாது என்றால், சமாதியில் விளங்கப்பட்ட அந்த சித்தான பரம்பொருள் அகண்ட ஆகாரமான பிரம்மரூபிணியும் தேசகாலங்களை விழுங்கி விடுகின்றவளும் நாஸ்தி இன்மை என்ற தோற்றத்தை நாசம் செய்பவளும் ஆவள். ஒருமா அங்க நாஸ்தியே கிடையாது. நல்லா உட்கார்ந்துட்டு இருப்போம், தாட்ஸ் இருக்காது, ஒன்னும் இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனா ஒரு பிரகாசம் மாத்திரம் இருக்கும். அது இருக்கிறேன் என்ற இருப்புணர்வாவே அது இருந்துட்டு இருக்கும் பிரகாசம். பிரம்மரூபிணியும் அகண்டாகார பிரம்மரூபிணியும் தேச காலங்களை விழுங்கி விடுகின்றவளும் அஸ்தி இன்மை என்ற தோற்றத்தை நாசம் செய்பவளும் ஆகின்ற அந்த சித் பொருள் விளங்கி கொண்டிருக்கின்றது. இப்படி எவ்விதத்திலும் இருப்பையுடைய தேவியானவள் ஆழ்ந்த நித்திரை போல ஜடசக்தியாக எப்படி இருக்க முடியும்? ஆகையினால் ஜடமயமான சுழுத்தியினால் கோரிக்கை நிறைவேறல் சம்பவியாது. இவ்விதம் ஜனகராஜா அஷ்டாவக்கரருக்கு பலவாறாக போதனை செய்தார். ஸ்ரீ திரிபுரா ரகசிய ஞான காண்டத்தில் திரிபுரையின் சொரூபம் 16வது அத்தியாயம் முற்றிற்று. இது நீங்க படிச்சது பார்த்தது கேட்டது 16வது அத்தியாயம். முக்கியமா சொல்ற எசென்சியலா சொல்றதே என்ன, மனது எப்போ அறிவினுடைய பிரகாசமாவே இருந்து கொண்டிருக்கு. அது அதனுடைய இன்னொரு தன்மை, இன்னொரு பாங்கு எடுக்கிறது அதை விமர்சிக்கின்றது. அதுல இருந்து குறிப்பிட்டு பிக் பண்ணி விமர்சிக்கின்றது. இப்படித்தான் அந்த சித் பராசக்தி இப்படிதான் இருந்துட்டு இருக்கா. ஆனா இந்த ஆன்ம தேவி யாரு, இந்த சித் சக்தி எங்கிருந்து வருதுன்னு தேடி நாட்டம் கொண்டு இந்த பிறவிகளை முடிக்கக்கூடிய பேர்பட்ட பெருங்கருணையான இந்த உபதேசத்தை தேட விழைறவர்களுக்கு இந்த தன்மைகள் எல்லாம் விவரிக்கப்படுறது. இந்த இதுவே இந்த விமர்ச சக்தின்னு சொல்லப்படுற மனம் ஒரு சமயத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்ல விவகரிக்கும் பொழுது, ஐடியேட் பண்ணும்போது, ஒப்பீனியன் பண்ணும் பொழுது அது 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 எவ்விதமா அதை அப்படியே தடுத்து நிறுத்தி அப்படியே உள்ள திரும்பினா அங்க என்ன ஆகுதுன்னா வெறும் சித் சக்தி மாத்திரம் பிரகாசமா தொடர்ந்து இருந்துருக்கு. இது பேர் தான் சமாதி. இந்த பிரகாசம் தொடர்ந்து பிரகாசமயமாகவே அந்த மனம் இருத்தல் தான் சமாதி. அந்த பிரகாசம் என்பது அறிவனுடைய சொரூபம், நம்மளுடைய உண்மை சொரூபம். இருப்பு என்பதனுடைய சொரூபம். வெறும் பிரகாசம் இல்லை, வெறும் இருப்பு இல்லை, அது அறிவே, சொரூபமே அறிவு. அதுதான் காலமா மாறுறது, அதுதான் வெளின்ற தேசமா மாறுறது, அதுதான் சகல பிரபஞ்சமாவும் மாறுது. நம்மளுடைய உயிர், உடல், விழிப்பு நிலைகள் இது எல்லாத்தையும் தாண்டி அது சதா தொலைங்கின்னு இருக்கு. அதுக்கு போற ஒரே வழி இந்த உணர்ச்சி அன்று அப்படின்னு சொல்லி அதுல திரும்பிடணும். அது எந்த உணர்ச்சி, எப்படி இது இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு எல்லாம் அங்க ஆர்கியூ குதர்க்கம் கிடையாது. அப்படியே நிறுத்திட்டு பாக்குறது, அப்படியே நிறுத்திட்டு அப்படியே உள்ள திரும்பி நிக்கிறது, நிறுத்திட்டு நிக்கிறது, எவ்வளவுதான். ஸ்டாப்பிங் அண்ட் சீயிங், ஸ்டாப்பிங் அண்ட் சீயிங், ஸ்டாப்பிங் அண்ட் சீயிங். இதுதான் ஒரே சாதகம். அற்புதமான இதை படிச்சோம். இத எத்தனை சத்சங்கங்களா இத வரப்போறதுன்னு தெரியல. ஒரே இதுக்கு காமன் டைட்டில் என்னன்னா நோயிங் த அன்னோயபிள். அறியக்கூடாததை வித்தின் பிராக்கெட்ஸ் முடியாததை அறியும் முறை. இதுதான் அது. அதனால அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை வச்சுட்டு அந்த தலைப்பு போட்டு இத சத்சங்கங்களை போட்டுருவேன். பாருங்க, ஒன்னுத்துக்கும் கடைசியில அந்த பெல் சவுண்டை முடிஞ்ச வரைக்கும் நான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். அதை ஆசிரியச்சு எப்ப பாரு இந்த விளக்கங்களை அடிக்கடி கேட்டு உறுதிப்பட்டு வஸ்து தரிசனத்தை நன்னா நிச்சயமாக்கிண்டு சமாதியில உட்கார்ந்து இந்த வாழ்க்கையை ஜெயிச்சு பிறப்பில்லா பெருநிலைய
எல்லாரும் அடையணும். அடுத்த சத்சங்கம் அடுத்த தியானத்துல சந்திப்போம். ஒவ்வொரு சத்சங்கமும் அதனுடைய முடிவுல அந்த லிசனர்ஸா கேட்டவர்களா இருந்த அந்த மனத்தை ஒரு ஏகாகிரக புள்ளியில ஆழ்த்தி கண்களை மூடி தியானம் பண்ற அளவுக்கு அது தூண்டும். இதை தவிர ஆரம்ப நாள்ல நான் மெடிடேஷன் டெக்னிக் 1 அப்படின்னு வெளியில இருந்து ஒரு மணி ஓசை மூலமாக 40 செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு மணி ஓசை அடிக்கிறது. அது என்னன்னா, ஒருவேளை நம்ம மனம் காட்டாறு மாதிரி வர அதனுடைய வாசனை பதிவுகள்ல மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அதன் வயப்பட்டு அப்படியே வெளியே பகிர்முகமாக யோசனைகள்ல தீவிரமான ஏதோ ஒரு ஞாபகத்துல உணர்ச்சிகள்ல மாட்டிக்கொண்டு இருந்தா அதுலேருந்து ரிமைன் பண்றதுக்கு இந்த சத்சங்கத்திலேயே இணைப்பா அதுல கொடுத்திருந்தேன். மெடிடேஷன் டெக்னிக் 1ல மணி ஓசையை கொடுத்திருந்தேன். 40 செகண்டுக்கு ஒரு தடவை அடிக்கும். அது இப்ப நிறைய பேருடைய விருப்பம் என்னன்னா இந்த கைடன்ஸ் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு. நீங்க இதை தாண்டி விசாரம்னு சொல்லப்படுற கண்ணை திறந்துட்டே பண்ற தியானம் பேர் தான் விசாரம். எப்பொழுதுமே இந்த தனித்துவம் இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறது தான் கண்ணை திறந்துட்டே நம்ம செய்யற வேலைகள்ல அப்படின்றத கண்களை திறந்துட்டு செயல்களில் ஈடுபடும் போது நீங்க பண்ணலாம். ஆனா தியானத்துக்குன்னு வரும்பொழுது இத இந்த மணி ஓசைன்றது உங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கு. எங்கேயாவது தீவிரமான யோசனையில ஆட்பட்டு நீங்க கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த காட்டாற்று வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டவர்களாக இருந்தீர்களானால் அங்கிருந்து உங்களை மீட்கிறதுக்கு. அதனால இப்ப எல்லா சத்சங்கங்கள்லயுமே இந்த 1 மணி நேர மணி ஓசைய வெளியில இருந்து வர 40 செகண்டுக்கு ஒரு தடவை வர மணி ஓசையை நான் இணைச்சு விடுறேன். அதையும் உபயோகப்படுத்திட்டு நீங்க 1 மணி நேரத்துக்கு தியானம் சமாதி பழகலாம்.